அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாருங்கள் படைப்போம் குழுவின் 191வது நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் படைப்பாளர் சரவணன் சந்திரன் அவர்கள். இவரோடு கலந்துரையாட இருப்பது அன்பு தோழி அர்ஷா அவர்கள். படைப்பாளர் சரவணன் சந்திரன் அவர்களை பற்றிய ஒரு அறிமுக உரையை வழங்க மீனா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சுனிதா. அனைவருக்கும் வணக்கம். படைப்பாளர் சரவணன் சந்திரன் பற்றிய ஒரு சிறு குறிப்பு. சரவணன் சந்திரன் அவர்கள் ஜூன் 25, 1979 அவரது தாயின் சொந்த ஊரான மதுரை காக்காத்தோப்பில் பிறந்தார். தாத்தா மற்றும் பாட்டியுடன் வளர்ந்தார். தந்தை சந்திரன், தாய் சாந்தி, தங்கை மகாலட்சுமி, மனைவி பவித்ரா. இவர்கள் சிறுகதைகள், நாவல்கள், கட்டுரைகள் எழுதி வருகிறார். ஊடகவியலாளர், வணிகர், வேளாண் தொழில் முனைவர். தகவல் தொடர்பு நிறுவனம் ஒன்றை தொடங்கி பிற நிறுவனங்களுக்கான சேவை வழங்கும் துறையில் ஈடுபட்டிருந்தார். கிழக்கு தைமூர், இந்தோனேஷியா, மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் வியாபார நிமித்தமாக 2 ஆண்டுகள் வரை தங்கியுள்ளார். மீன் வியாபாரத்திற்கான நிறுவனம் ஒன்றை தொடங்கி மொத்தம் மற்றும் சில்லறை வியாபாரத்திலும் ஈடுபட்டிருந்தார். பழனியில் கொய்யா பயிரிடும் இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளார். திரைத்துறை விவாதங்களில் பங்கெடுத்துள்ளார். இவர் 6ஆம் திணை இணைய இதழில் பணியாற்றியதன் மூலம் இதழியல் துறைக்கு வென்றவர். காலசுவடு நடத்திய உலக தமிழ் .com இணைய இதழின் துணை ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். காலசுவடு பத்திரிகையிலும் குறுகிய காலம் துணை ஆசிரியராக இருந்தார். பிறகு இந்தியா டுடே இதழில் பணியாற்றியுள்ளார். இவர் காட்சி ஊடகமாகிய விஜய் தொலைக்காட்சியில் குற்றம் நடந்தது என்ன உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் இயக்கத்தில் பணியாற்றியுள்ளார். சொல்வதெல்லாம் உண்மை, ஒரு தாயின் சம்மதம், கோடீஸ்வரி போன்ற நிகழ்ச்சிகளின் இயக்குனராக 200 நிகழ்ச்சிகளை இயக்கியுள்ளார். ஜி தமிழ் தொலைக்காட்சியிலும் கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சியிலும் நிகழ்ச்சியின் இயக்கத்திலும் நிர்வாகத்திலும் பங்கெடுத்துள்ளார். கல்லூரியில் நடக்கும் வனம் என்ற இலக்கிய அமைப்பில் பங்கு பெற்று கவிதை, சிறுகதை வாசிப்பு நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ளார். அங்கே கவிதைகள் மற்றும் சிறுகதைகளை எழுத துவங்கியுள்ளார். 6ஆம் துணை இணைய இதழில் அவை வெளியாகின. கோவில்பட்டி சரவணகுமார் என்கிற பெயரில் அவை நத்தன், தாமரை, புதிய பார்வை போன்ற இதழ்களில் வெளியாகின. தீவிர இடதுசாரி தனி சுற்று இதழ்களில் இப்பெயரில் கவிதைகளை வெளியாகியிருக்கின்றன. வட்டார வழக்கில் எழுதப்பட்ட கவிதைகள் அவை. 5 முதலைகளின் கதை நாவலுக்கு 2016ஆம் ஆண்டில் சுஜாதா விருது வழங்கப்பட்டது. இவரின் படைப்புகள் நாவல்கள் 2015இல் 5 முதலைகளின் கதை, அஜ்வா, பரப்பி, லகுடு, அத்தோரா, அசோகர். கட்டுரை தொகுப்புகள் 2003இல் எஸ்டெசி, மதிக்கொட்டான் சோலை, 2019இல் அன்பும் அறமும், கடலும் மகனும், கையிலை வேர்க்காலை, தற்செயல்கள், விரட்டுகிறவன், பரிபூரண கம்யூனிஸ்ட். இவருடைய கதை தொகுப்புகள் வெண்ணிராடை, பாவத்தின் சம்பளம், தானசோறு, ஜிலேபி, மரிக்குட்டி. மொழிபெயர்க்கப்பட்ட படைப்புகள் 2020இல் டேல்ஸ் ஆஃப் 5 crocodiles, 0 டிகிரி பப்ளிஷிங். இத்தகைய சிறப்புமிகு விருந்தினர் நம்மிலேயே கலந்திருப்பது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியே. அவரை நேர்காணல் செய்யவிருக்கும் தோழி ஹர்ஷா அவர்களை அழைக்கிறேன். ஹர்ஷா, வாங்க உரையாடலை ஆரம்பிக்கலாம். நன்றி. நன்றி மீனா. ஒரு நீண்ட அறிமுகம், ஆனா நம் குழுவினருக்கு இது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அறிமுகமாக இருந்தது. வணக்கம் சார். நீங்க அன்மியூட் பண்ணிருங்க சார். சார் நீங்க அன்மியூட் பண்ணிருங்க. நீங்க கோஹோஸ்டா தான் இருக்கிறீங்க, அன்மியூட் பண்ணிக்கலாம். ஓகே, வணக்கம் சார். மியூட்ல தான் இருக்கீங்க. அவரையும் அன்மியூட் பண்ணல. ஓகேங்களா? எஸ், ஆமாங்க சார். ஓகே, வணக்கம் சார். இந்த மாலை நிகழ்ச்சியில சரவணன் சார் சந்திக்கிறதுல உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியும் பெருமையும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைய இலக்கிய உலகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது இலக்கிய உலகத்துல பயணிக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு நிலையில்லாத இந்த இலக்கிய உலகத்துல நிரந்தரமா கிட்டத்தட்ட நீண்ட கால பயணிப்பாளராக இவர் இருக்கிறாரு. அதுவும் இல்லாம பல துறைகள்ல அறிமுகப்படுத்தும் போதே சொன்னாங்க,
பல துறைகள்ல வந்து அவருடைய பங்களிப்பு இருக்குது. கவிதை எழுதுறாரு, கட்டுரை எழுதுறாரு, சிறுகதை எழுதுறாரு. இதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு சுயதொழில் செய்து அதுல ஒரு வெற்றி காணக்கூடியவராக இருக்கிறாரு. இயற்கை விவசாயம் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இயக்கக்கூடியவராக இருக்கிறாரு. இப்படி ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒருத்தரை வந்து அவருடைய நேரத்தை அவர்கிட்ட இருந்து பிடுங்கி இந்த நிகழ்ச்சியில அவரை உட்கார வச்சிருக்கிறதுல எனக்கு சந்தோஷமும் பெருத்த பெருமையும் இருக்கிறது. உங்ககிட்ட கேட்கிற என்னுடைய முதலாவது கேள்வியே இதுதான் சார். இப்படி பன்முகத்தன்மையோட இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து நெருக்கமான பரிணாமம் எது? இது ஒரு பல முகங்கள் இல்லையா? உங்களுக்கு நெருக்கமான முகம் எது? இந்த அடையாளத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு, அதை பாதுகாக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? இல்ல நானு ஆக்சுவலி என்னன்னா மத்தாளுக்கு சொல்றதை விட வந்து நான் சொல்றதுல ஒரு இட் மீன் இட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. ஏன்னா ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கிறோம் அண்ட் வந்து கேட்டீங்கன்னா ஒரு விவசாயி, அப்புறம் மீடியால நிறைய பண்ணி, அப்புறம் எழுத்துல நிறைய பண்ணி, அதெல்லாம் பண்ணி நிறைய நிறைய பட்டாசு கடை போடுறவனா இருந்து பிபிஓ போடுறவனா இருந்து எல்லாமே பண்ணி இருக்கிறேன். ஆனா ஆக்சுவலி நான் நிறைய எழுதுறதுக்கும் செஞ்சிருக்கேன். இதை நான் ஒன்றும் சொல்றது புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு வந்து என்னன்னா எழுதுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நான் சின்ன வயசுல இருந்தே வந்து இந்த எழுத்து நான் எல்லாத்துலயும் இருந்திருக்கிறேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இருந்தாலும் நைட்ல வந்து ஒரு டைரியில வந்து ஒரு பேனாவும் டைரியும் வந்து என்னை தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருந்திருக்கு. நான் எழுதிக்கிட்டே தான் இருந்திருக்கேன். நான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் வந்து என்னன்னா எழுதி வாரமலருக்கெல்லாம் கவிதை அனுப்பி அது நிறைய எழுதியிருக்கிறேன். நான் அது திருப்பி ரிப்பீட்டேட்டிவ் ஆயிரும், அதுக்காக சொல்லாம இருக்கிறேன் நான். ஸோ அந்த எழுத்து தான் எனக்கு இருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அட் எண்ட் ஆஃப் த டே நான் வந்து ஒரு எழுத்தாளனா தான் வந்து நான் முழுமையா வந்து உணர்றேன். இப்போ இந்த ஃபீல்ட்ல வந்து என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, நான் வந்து ஆக்சுவலி வந்து என்னன்னா இப்போ என்னன்னா ஒரு உலகளாவிய மனிதனா நான் மாறிட்டேன் அப்படின்னு நான் நம்புறேன். நான் நிறைய வெளிநாடுகளுக்கும் போயிட்டு வந்துட்டேன். பண்ணிட்டு நிறைய அனுபவங்கள் பார்த்த பிறகு நான் ஒரு டாப் ஆஃப் த எர்த்துல உட்காந்து அப்படி கீழே என்ன நடக்குது அப்படின்னு பாக்குற மாதிரியான ஒரு 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 விண்டோ ஓப்பன் ஆகி நான் பாக்குறேன். நான் அப்படி பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, நான் ஒரு எழுத்தாளனா வந்து நான் இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறது, நான் எழுதுறது ஒரு ப்ராசஸ், இந்த ப்ராசஸ்ல நான் அடையிற மனமகிழ்ச்சி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே பார்க்கும்போது நான் ஒரு எழுத்தாளனா தான் பொறுப்பா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நானு. ஸோ நான் சொல்ல வந்த விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அதனாலதான் டெய்லி வந்து கேட்டீங்கன்னா அதுக்காக நான் மெனக்கடுறதுங்கிறது இல்லை. அது எனக்கு வந்து எழுத்துங்கிறது வந்து எனக்கு வந்து ஃபுட் மாதிரி. நீங்க வந்து காலையில சாப்பிடாம இருக்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி வந்து மத்தியானம் சாப்பிடாம இருக்க முடியாது, அந்த மாதிரி என்னால இருக்க முடியாது. எழுத்தாளர் தான் எனக்கு பிடிச்ச துறை அப்படின்னு நீங்க சொன்னதுல இருந்தும் நான் படிச்ச அளவுல நீங்க வந்து 4ஆம் வகுப்பு படிக்கும் போதே வந்து ஒரு கவிதை எழுதி பரிசு வாங்கியிருக்கீங்க இல்லைங்களா? அதை நீங்க இப்ப பேசும்போது கூட சொன்னீங்க. அப்ப இலக்கியம் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 வயசுலயே ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் எங்க இருந்து நீங்க ஹாக்கி பக்கம் போனீங்க? ஒரு இலக்கியவாதி எங்க இருந்து தாவி விளையாட்டுத்துறைக்குள்ள போனாரு? இல்ல, அப்ப நம்ம எழுதுறது செய்யறதெல்லாம் அந்த இலக்கியம் அப்படிங்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி நீங்க கோயில்பட்டியை பொறுத்தளவுல எங்களை மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட்ல இந்த பார்பி நாவல்ல கூட அந்த லைஃப் தான் எழுதி வச்சிருந்தாங்க. அங்கிருந்து கோயில்பட்டிங்கிறதும் நீங்க வந்து நிறைய கி ராஜநாராயணன், அப்புறம் சோதரன் அண்ணன், உங்களோட படைப்புகள் மற்றவங்க படைப்புகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்களா, ஒரு கந்தக பூமி. ஸோ இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து என்ன, ஏன்னா அவங்க எல்லாருக்குமே பிரச்சனை என்ன, பெரிய அளவுக்கு டிபிஆ விஷயத்தை வேற வேற ஒன்றும் கிடையாது. நாங்களாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர்கள் தான். டெய்லி ஸ்கூல் போயிட்டு வந்து நீங்க வந்து எழுதணும், சாரி கட்டெடுக்கணும், தீப்பெட்டி கட்டெடுக்கணும், ஒட்டணும், டெய்லி 10 கட்ட எடுக்கணும், 20 கட்ட எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கம்பல்சரிலாம் தான் எங்களோட பாலியம். ஸோ இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கனவுங்கிறது வந்து ஒரு அரசு வேலை, ஏதோ ஒரு பேங்க்லயோ இபிலயோ எங்கேயோ வேலை பார்த்துட்டாங்க. ஸோ அந்த அரசு வேலை எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டால கிடைக்கும். அப்ப எல்லாருமே வந்து என்னன்னா இயற்கையாவே வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படிம்பாங்க. இப்ப எங்க ஊரை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்கன்னா, பஞ்சாப்ல உள்ள ஜலந்தரை வந்து ஹாக்கியோட ஹப்னு சொல்லுவாங்க. அங்க தெரு ஒரு ஹாக்கி கிளப் இருக்கும், விளையாடிக்கிட்டே இருப்பாங்க, செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கோயில்பட்டியில பாத்தீங்கன்னா நான் இருந்த காலகட்டம், நாங்க விளையாடிட்டு இருந்த காலகட்டத்திலேயே ஒரு 20-25 கிளப்ஸ்க்கு மேல இருந்துச்சு. சுத்தி கோயில்பட்டி ஃபுல்லா ஹாக்கி தான் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ அதான் சொல்றேன் இல்லையா, அவங்களுக்கு ஒண்ணு தீப்பெட்டி தெரியும், இல்லாட்டி வந்து ஹாக்கி தெரியும். ஸோ வந்து என்ன, அதுல நீங்க விளையாடாம அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகி எப்படி போறாதான் நான் சொல்றேன், அதுல இருந்தாலுமே இப்படி நான் போயிட்டு இருக்கிறேன். பட் நீங்க கேட்ட கேள்விக்கு டைரக்டா டக்குன்னு வரணும்னா, நான் 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு வந்து மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜுக்கு வரும்போது, நான் இப்போ வந்து சோதர்மன் அண்ணன் இருக்காரு இல்லைங்களா, நான் இப்போ சாகித்ய அகாடமியோட மூத்த எழுத்தாளர் சோதர்மன், அவர் வீட்டுலதான் போய் வந்து இலக்கியம் எனக்கு அறிமுகமாகுது. அவருடைய ஈரம் சிறுகதை தொகுப்பு முதல்ல கொடுக்குறாரு. அதுக்கடுத்து வந்து நாவல், அவருடைய தூர்வை நாவல் கொடுக்குறாரு. அதை உடனடியாக ஒரே சீட்டிங், நான் ஏற்கனவே சின்ன வயசுல வந்து குறிச்சுக்கிட்டே இருந்தேன்ல, படிச்சுக்கிட்டே இருந்தேன்ல, எங்க அம்மாவுக்கு படிக்கிற பழக்கம் இருந்துச்சு, அதனால அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தேன் இல்லைங்களா. எங்க அம்மாவுக்கு மாத நாவல்கள் தான் படிக்கிற பழக்கம் இருந்தது. ஸோ
டக்குன்னு வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அது சோதனை பண்ண அந்த தூர்வை நாவலும் ஈரம் சிவப்பு வந்து என்னன்னா அந்த இலக்கிய உலகத்துக்குள்ள அப்படியே படார்னு தீவிர இலக்கிய உலகத்துக்குள்ள படார்னு உள்ள எழுத்து உள்ள போட்டுருச்சு. அந்த உலகம் வந்து எனக்கு ரொம்ப வசீகரமா இருந்தது. அதுக்கடுத்து அதை பத்தி தான் தேட ஆரம்பிச்சது, செஞ்சது, பண்ணது. மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் வந்து நீங்க ஏற்கனவே ப்ரொஃபைல்ல சொன்ன மாதிரி வனம், என்னுடைய ப்ரொஃபசர்ஸ் வந்து பாரதிபுத்திரன், இளங்கோ இவங்கெல்லாம் இருக்காங்க. ஜார்ஜ் இருக்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன கேட்டீங்கன்னா வனம் அந்த அமைப்புல வந்து என்னன்னா எழுதுறது சம்மந்தமா பண்றது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஐ மெட் அன் ஆக்சிடென்ட், ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆனோடனையும் அப்போ என்னால விளையாட முடியாத ஒரு கட்டம், ஹாக்கி விளையாட முடியாத கட்டம். அப்ப என் முன்னாடி இருந்தது வந்து என்னன்னா படிப்பு மட்டும்தான். தமிழ் லிட்ரேச்சர்ல என்ன படிக்க முடியும், என்ன செய்ய முடியும்? ஒரு வறுமையான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால என்னன்னா நான் கரெக்டா இலக்கியத்தை வந்து நான் கட்டியா வந்து கையில பிடிச்சிக்கிட்டேன். உண்மையை சொல்லணும்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இலக்கியத்தை பிடிச்சு வாழ்க்கையில வந்து நான் கீழே விழுந்துட்டேன், அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன் சொல்லுவாங்க. நான் உண்மையாவே சொல்றேன், நான் அந்த இலக்கியத்தை கையில பிடிக்கும் போது என் கையில 200 ரூபாய் காசு கூட கிடையாது. அடுத்த மாசம் மெஸ் பில் வந்து என்ன கேட்டீங்கன்னா கட்டுறது கூட வழி கிடையாது. என்ன பண்றதுன்னு தெரியாம லேட் மெஸ் பில் போட்டு ஒளிஞ்சு திருச்சி இருக்கிறப்ப நான் இலக்கியத்தை வந்து மனம்ன்ற அமைப்புல நான் கையில எடுத்தேன். நான் இன்னைக்கு சொல்றேன், நான் என்னன்னாலும் பண்ணலாம், என்னன்னாலும் செஞ்சிருக்கலாம், இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். ஆனா நான் அன்னைக்கு வந்து இலக்கியத்தை கையில எடுத்தேன். இலக்கியம் எனக்கு நல்லது மட்டும்தான் கொடுத்தது. நான் இதை வந்து நான் என்ன வந்து சும்மா இது சொல்றதுக்கெல்லாம் சொல்றேன், நானா சாட்சி. ஏன்னா இலக்கியங்கிறது உடனடியே எழுதுறதோ படிக்கிறது மட்டும் இல்லைங்க, அது நமக்குள்ள உருவாக்கக்கூடிய நம்பிக்கை, தன்னம்பிக்கை. அந்த பீரியட்ல வந்து நிச்சயமா. என்ன இருக்கக்கூடிய வயசு ஒரு சுய கழிவிறக்கம் இருக்கக்கூடிய மிகுந்த ஒரு காலகட்டத்துல நம்மளோட அடைக்கலமாகி இந்த வாழ்க்கையை புரிய வச்சு ஒரு எனர்ஜி கொடுக்குது இல்லைங்களா? நான் எழுதும் போது ஒரு எனர்ஜி கொடுக்குது இல்லைங்களா? ஸோ அந்த எனர்ஜியை தான் நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா கன்வெர்ட் பண்றேன். அண்ட் தென் வந்து என்ன நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கிறதுனால என்னோட ஸ்போர்ட்ஸ் மேன் எனர்ஜின்னு ஒன்று இருக்கு இல்லைங்க, அது இலக்கியத்தை எனக்கு கிடைக்கிற எனர்ஜிலாம் சொல்லும் போது நான் ரொம்ப பயங்கர உற்சாகமா ஃபீல் பண்றேன். ஆக்சுவலி நான் ஒரு நாவல் பிடிக்கும் போது நான் கிடைக்கிற ஒரு உற்சாகம் வந்து நான் வந்து என்னன்னா ஒரு 100 கிலோமீட்டர் ஓடும் போது நம்ம வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஓடும் போது கிடைக்கிற ஒரு உற்சாகம் இருக்கு இல்லைங்களா? சோ அந்த மாதிரியான ஒரு உற்சாகம்லாம் வந்து இலக்கியம் தான் எனக்கு கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். ஒரு ஒரு நமக்கு பிடிச்ச துறையில இருந்து ஒரு வீழ்ச்சி வரும்போது இன்னொரு துறையை நான் பிடிச்சு எழுந்தேன் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு சந்தோஷமா இருக்கு அதை கேட்கும் போது. எனக்கு இந்த இடத்துல அவங்க கிட்ட பேசும்போது எழுந்த இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த ஹாக்கி பத்தி நீங்க பார்பின்னு ஒரு புக் எழுதியிருக்கீங்க இல்லையா, ஒரு நூல் வெளி வந்திருக்குது. சோ இதுக்கா இப்ப விளையாட்டுத்துறை பொதுவாகவே நம்ம வீடுகள்ல வந்து விளையாட்டுத்துறைக்கான வரவேற்பு ரொம்ப குறைவுதான். வீடுல இருந்து நாடு வரைக்கும் அதுதான். நம்ம பார்த்தோம்னா எல்லா இடத்துலயுமே விளையாட்டுக்கான வரவேற்பு ரொம்ப குறைவாதான் இருக்கு. இந்த புத்தகத்துக்கான வரவேற்பு எப்படி இருந்தது? பார்பி புத்தகத்துக்கு. பார்பிக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நான் எழுதுனது நிறைய பேர் கனெக்ட் ஆயினாங்க. அதுல வந்து பார்பில நிறைய அதுல கூட ஒரு வரி வந்து எதுல இருந்தாவது விடுபட விரும்பினால் அதை துச்சமாக நினை அப்படின்னு சொல்லி ஒரு போற போக்குல ஒரு வரி எழுதியிருந்தேன். அந்த ஒரு வரி வந்து கேட்டீங்கன்னா நிறைய இளைஞர்கள் நிறைய ஆள்கள்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா போய் சேர்ந்தது. அந்த நாவல தன்னை கூட வந்து ஊடகவியலாளர் தம்பி நேசம்னு ஒருத்தர் கூட வந்து என்ன கேட்டீங்கன்னா ஜெர்மன்ல ஏதோ ஒரு ரியான் நதிக்கரையில உட்காந்து அந்த பார்பியை கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? ஸோ பார்பி எனக்கு வந்து நல்லா பேசப்பட்டது. எனக்கு அது அது இல்லாம பார்பி எனக்கு வந்து ரசிச்சு எழுதினேன். ஏன்னா நானும் அடிப்படையில் ஒரு விளையாட்டு வீரன் இல்லையா? ஸோ அதனால நல்ல அனுபவம் கிடைச்சது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். உங்களுடைய நூல்கள்ல நான் படிச்சது, நான் 21 நூலுக்கு மேல நீங்க எழுதியிருக்கீங்க இல்லையா, அதுல நான் படிச்ச சில நூல்கள்ல வந்து எனக்கு அஜ்வா வந்து ஒரு முக்கியமான நூலா படுது. ஏன்னா நம்மளுடைய இன்னைக்கு சமீபத்துல நடந்த கள்ளக்குறிச்சி நிகழ்ச்சி வரைக்கும் நம்ம அன்றாடம் பத்திரிகைகள்ல பார்க்கிற விஷயங்கள் வரைக்கும் எல்லாத்துக்குள்ளயுமே வந்து எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு அஜ்வாவை பார்க்க முடியுது. இது நீங்க ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கீங்க இல்லையா? நான் சரியான குறிப்பிடுறேனான்னு தெரியல. ஆனா இன்னைக்கு ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி எழுதியிருக்கிறீங்க. அதுல நீங்க குறிப்பிட்டிருக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமாவும் பயமாவே இருக்குது. சிலது வந்து நம்ம திரைப்படங்கள்ல மட்டுமே பார்க்கக்கூடிய விஷயங்களை சாதாரணமா பக்கத்து வீட்டுல நடக்கிற மாதிரி சொல்ல போறீங்க. அத படிக்கும் போது நிஜமாவே வந்து ஒரு பயம் வருது. இன்னொன்னு புத்தகமே வந்து கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் மாதிரியான ஒரு புத்தகம். அதே மாதிரி உங்களுடைய நான் இன்னொரு கட்டுரை படிச்சேன். அந்த கட்டுரையிலையும் வந்து அது சமீபத்தைய கட்டுரை. புத்தகம் வந்து பல வருடங்கள் ஆகுது. ஆனா சமீபத்துல நீங்க ஒரு கட்டுரை எழுதிருந்தீங்க. அந்த கட்டுரையிலையும் மீண்டும் வந்து இந்த மது போதை இது சம்பந்தமா இந்த ஊசி மூலமாக ஏத்தி விக்கிற அந்த மது போதைகள் சம்பந்தமா எழுதுறீங்க. இதுல நீங்க சொல்லுகின்ற தரவுகள் எல்லாம் எந்த அளவுக்கு புள்ளி விவரங்களின் அடிப்படையில இருக்குதா? என்ன மாதிரி சார் இந்த தகவல்கள் வந்து நீங்க ஊடகவியலாளரா ரொம்ப காலமா இதுல இருந்து பயணிச்சதுனால திரட்டின தரவுகளா? என்ன மாதிரி சார் அந்த தரவுகள்? ஆமா, நீங்க நீங்க ஒரு அச்சு ஊடகம், காட்சி ஊடகம், அதுல எல்லா ஊடகத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு ஆளா நீங்க இருந்தீங்கன்னா
தொடர்ச்சியா வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடிய நீங்க கிரே வேர்ல்டுலாம் இருக்கலாம், எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து நீங்க நான் தமிழ்நாட்டுல வந்து நான் கால்படாத ஊரே கிடையாது, அது மாதிரி சென்னைக்குள்ள நான் போகாத சந்து பொந்தே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நடந்து அதனுடைய திரட்டின தகவல்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த தகவல்கள் அன்றாடங்கள். அந்த அன்றாடங்களை நம்ம வந்து என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, நாம இந்த வந்து கட்டுரை கொடைன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கீங்க, அந்த கட்டுரையை தான் நான் குறிப்பிட்டேன். ஆமா, அது ரெகுலரா நான் எழுதிட்டு தான் இருக்கிறேன். அது நடக்குது இல்லையா, நடக்குது, எழுதிக்கிட்டு இருக்கோம். நமக்கு அந்த இதை பத்தி தெரியும், அந்த ஏரியா பத்தி தெரியும், அந்த ஏரியால நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால வந்து கட்டுரைகள் வரும்போது கட்டுரைகளா எழுதுறேன். அது புனைவா மாற்றும் போது அது முழு புனைவா அதுக்கான கற்பனைகளுக்கான சாத்தியங்கள் எல்லாம் கொடுத்தது வந்து நம்ம எழுதப்பட்டது தான் வந்து அஜுவா. நீ உன் கையில இருக்க 2 மெட்டீரியல் ஒண்ணுதான். ஆமா, அதுதான் ஒரு சொல்றேன். பல புனைவா வருடங்களுக்கு பிறகு அதே விஷயம் மறுபடியும் வந்ததே அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த கட்டுரையும் உங்களுக்கு இங்க அது சொல்லி போதும், அது கேட்டேன். எழுதிக்கிட்டே இருக்கு, அது இருந்துகிட்டே இருக்கு இல்லையா, இருந்துகிட்டே இருக்கு. அன்னைக்கு நம்ம ஒரு டைம்ல இப்படி நடக்குது, ஒரு கள்ளச்சாராய சாவு நடக்கும்போது ஒரு குடிநோயாளி மையத்துல ஆள்கள் சாகுறாங்க அப்படிங்கும்போது அதை எடுத்து எழுதணும். நம்ம அதோடைய முக்கியத்துவம் தெரியும், கால முக்கியத்துவம் கருதி திருப்பி அதை எழுதணும். கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த நாவல்களை பொறுத்தவரையில எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஆன்மீகம் வந்துட்டு போகுது, ஒரு கடவுள் நம்பிக்கை. அதன் வந்து அந்த முக்கியமான கதாபாத்திரம் அதை ஏற்றுக்கொள்ற மாதிரி இல்ல, ஆனா அதுக்குள்ள வந்து ஒரு ஆன்மீகம் வந்துட்டு போகுது. நாடோடிகளை பத்தி நிறைய பேசுறீங்க. நான் எந்தெந்த படைப்புகளை சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு வரையறைக்கு உட்படாத விஷயங்களை, ஒரு நாடோடியின் மனநிலையில இருந்து அந்த நாடோடி நிஜமா என்ன நினைக்கிறான்னு நம்மளால முழுமையா சொல்ல முடியாது இல்லையா? ஒரு நான்-லீனியர் மெத்தட்ல நீங்க கொண்டு போறீங்க இல்லையா? இந்த படைப்பு உங்களுக்கு எப்படி, இது எதனால இந்த சமுதாயத்துக்கு இதை படைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்க இருந்து ஆரம்பிக்குது? அந்த எண்ணம் எங்க இருந்து வருது? இல்ல அப்படி இல்ல, அதுக்கான தேவை என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறேன். புரியல. அந்த நாடோடிகள் படைப்புகள் நிறைய படைப்புகள் வந்து நாடோடிகள் உலாவுறாங்க கதாபாத்திரங்களாக. அந்த நாடோடிகளுடைய வருகை இத்தனை நாவல்களுக்குள்ள வர்றதுக்கான காரணம் என்ன? அந்த எண்ணம் உங்களுக்கு எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு கேக்குறேன். அதான் நான் சொல்றேன் இல்லைங்களா, அடிப்படையில வந்து இப்ப நம்ம வந்து என்னையே யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட நம்ம ஒரு இடையன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மேய்ச்சல் நிலத்துல ஆடுகளை, தன்னை நம்பி இருக்க ஆடுகளை வந்து பத்திக்கிட்டு போகக்கூடிய ஒரு இடையனா தான் வந்து கேட்டீங்கன்னா என்னுடைய அடையாளம் எல்லாமே உணர்றேன் நான் அந்த மாதிரி. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னாலுமே பல்வேறு நிலங்க. இப்ப எனக்கு எது சொந்த ஊர் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அப்படி திடுக்கிட்டு போயிடுவேன் நான், எதை சொல்றது அப்படின்ட்டு. நம்ம பிறந்தது மதுரையில பிறந்துட்டு இருந்தது தேனியில இருந்துட்டு அப்புறம் போய் பிழைக்க போன ஒரு கோயில் பெட்டி, அங்கிருந்து திருநெல்வேலிக்கு படிக்க போய் அதுக்கு மறுபடியும் சென்னைக்கு வந்து அப்புறம் அந்த ஊருக்கு போய் சென்னைக்கு வந்து அப்புறம் பழனிக்கு போய் பழனியில இருந்து நான் மறுபடியும் வந்து கேட்டீங்கன்னா இன்னொரு ஊருக்கு போய் அப்படி பாத்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய இந்த இப்போ 46 வயசு ஆகுது எனக்கு. நான் வெளியில கிளம்புனது அப்படின்னா வீட்டை விட்டு நான் ஒரு 14 வயசுல இருந்து 15 வயசுல வீட்டை விட்டு அப்படி வெளியில வரேன். நான் வீட்டை விட்டு வெளியில ஒரு ஹாக்கி ஸ்டிக்கோட, ஒரு பந்தோட, ஒரு சின்ன இரும்பு ட்ரக் பெட்டியோட அப்படி வரேன். அதுக்கு அடுத்து எனக்கு எங்கெங்கெல்லாம் கூட்டு போச்சு அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லைங்களா, உலகத்தின் வெவ்வேறு மூலைகளுக்கு, ஒரு சின்ன தீவு நாட்டுகளுக்கு எல்லாம் வந்து என்ன கொண்டு போனது அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா. சோ இது அடிப்படையா எனக்குள்ள ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்குது. இந்த பயணத்துல நான் வந்து என்ன கேட்டீங்கன்னா என்ன மாதிரியே நாடோடிகளை, என்ன மாதிரியே இடையர்களை நான் சந்திக்கிறேன் இல்லையா, அந்த சந்திக்கிற மனிதர்கள் தான் நான் எழுதும் போது என்ன கேட்டீங்கன்னா என் கூடயே ஓடி வராங்க. ஸோ என்னன்னா நான் என் வாழ்க்கைன்ற பேர்ல வந்து ஒரு கச்சா பொருளை வந்து சேகரிச்சிருக்கேன் அல்லது வந்து என்னன்னா அந்த கச்சா பொருள் எனக்கு விதிக்கப்பட்டிருக்குது. அந்த விதிக்கப்பட்ட கச்சா பொருளை இன்னைக்கு வந்து நான் ஒரு இடத்துல வந்து உட்காந்து திருப்பி வந்து என்ன கேட்டீங்கன்னா அதை எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து திருப்பி வந்து என்ன கேட்டீங்கன்னா நாவல்களாகவோ கட்டுரைகளாகவோ சிறுகதைகளாகவோ விரிச்சு வச்சுட்டு இருக்கேன். ஸோ அடிகாலம்ங்கிறது வந்து அந்த டிராவல் தான், நீங்க கேட்கக்கூடிய அந்த டிராவல், அந்த இடையனுக்கான முன்னுரிமை. உங்களை எழுத்துக்களை படிக்கும் போது இப்ப நீங்களே அதை முகநூல்ல பதிவிட்டு இருந்தீங்க, உண்ணுவதும் உறங்குவதும் உயிரின் அடிப்படை, ஆனால் தனக்கான உணவிற்கு தானே பொறுப்பு அப்படிங்கிறது. இது ஒரு முக்கியமான இடம் இல்லையா? ஆனா எழுத்தாளர் அந்த இடத்துல ரொம்பவே வந்து நம்ம தமிழ் உலகத்தை பொறுத்தவரையில தோற்கடிக்கப்பட்டவர் தான், எழுதி யாருமே இங்க சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. உங்களுடைய அஜ்வா நாவல், இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அஜ்வா இல்ல மன்னிக்கணும், 5 முதலைகள் முழுக்க வந்து கிட்டத்தட்ட அது ஒரு திரைப்படம் மாதிரியே இருக்கு. அதுக்குள்ள நீங்க சொல்லியிருந்த அந்த தைமூன்கிறத போயிட்டு நான் கூகுள்ல போட்டு பார்த்தேன், அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு. ஏன்னா அது ஒரு கேள்விப்படாத பேரா இருந்தது. ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்களை, அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை, அதெல்லாம் அந்த காட்சிப்படுத்துதெல்லாம் ஒரு சினிமா மாதிரியே இருக்கு. உங்களுடைய 2-3 நாவல்லையும் நான் அதை பார்த்தேன். ஒரு சினிமா மாதிரிதான் நீங்க அதை எழுதுறீங்க. பாக்குறதுக்கு அந்த விவரிப்புகள் வந்து நம்மள பொதுவா எல்லாரும் எழுதுறது.
அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி. ஆனா உங்களுடைய நாவல்ல ஒண்ணு என்ன பார்க்கலாம், அந்த காட்சி கட்டாகி இங்க திரும்பி இந்த காட்சி இப்படி வருது. சோ ஒரு சினிமா மாதிரியே இருக்கு. அது ஒரு படமா எடுத்தா கரெக்டா அது சினிமாவுக்கான கண்டென்ட்டா இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. இந்த வேலூருக்குள்ள இருந்து தைமூனுக்கு போறது இதெல்லாம் உங்களுடைய அனுபவங்களா இல்ல இந்த கதைகள் எல்லாம் கற்பனையில வந்தது தானா சார்? இது என்னன்னா, அதுதான் சொல்றேன், எழுத்தாளர்கிட்ட வந்து என்ன கேட்டீங்கன்னா அது புனைவா மாறின பிறகு வந்து அனுபவங்கள்னா இப்ப என்னன்னா அதுல ஏன் அனுபவமும் இருக்கும். இப்ப திடீர்னு வந்து ஹர்ஷா வந்து என்ன பண்ணிருப்பீங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு கதையை சொல்லியிருப்பீங்க, எல்லாத்தையும் உணர்வு சொல்லியிருப்பீங்க. அதை வந்து என்ன கேட்டீங்கன்னா என்னதான் மாத்தி நான் வந்து என்ன கேட்டீங்கன்னா அதை வேற மாதிரி கூட எழுதுவேன். சோ வந்து அது என்னன்னா அதுக்குள்ள ஒரு உண்மையான உலகம் தான் இருக்குது, உண்மையான உலகம் தான் இருக்கு. ஆனா அது வந்து நம்ம சீட்டுக்கட்டுகளை கலைச்சு போடுற மாதிரி வந்து புனைவின் சுதந்திரத்தை பயன்படுத்தி வந்து என்ன கேட்டீங்கன்னா கலைச்சு போட்டுருக்கிறோம். அதுக்குள்ள ஏன் முதல்ல வருது அப்படின்னு நீங்க கேட்க முடியாது இல்லையா? 5 முதலில் ஒரு முதல்ல துரத்தி வந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா? தாத்தா ஒரு சூரியனை விரட்டுற ஒரு தாத்தா வராரு. சோ வந்து என்னன்னா எல்லாம் ஆமா. வெறிச்சு எல்லாம் அப்படியே மசிஞ்சு வருதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதுல உண்மையான வாழ்க்கை அனுபவம் இருக்குன்னா வாழ்க்கை நீங்க எல்லா டெக்ஸ்ட்ல எடுத்துட்டீங்கனாலுமே எழுத்தாளர்களுடைய உண்மையான உணர்வுகள் எல்லாமே இருக்கும். அவங்க எழுத்தாளர்கள் அடையக்கூடிய உச்சங்கள், எல்லா உணர்வுகளுடைய உச்சங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த உச்சங்கள் தான் பதிவாகுது. ஆனா அது எல்லாமே வந்து என்ன கேட்டீங்கன்னா இப்ப வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு கொலையை பத்தி நம்ம எழுதிருக்கிறோம், எழுதும் போது என்ன கேட்டீங்கன்னா நீ கொலை பண்ணி பாத்தியா அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல, அதல்ல. அது ஏதோ ஒரு கொலையாளியோட ஒரு வாய் வழியாவோ இல்ல இது வேற ஏதாவது ஒரு காட்சி வழியாவோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஒர்க்கு வழியாவோ நமக்குள்ள அந்த உணர்வு வந்து சேகரிச்சிருக்கிறோம் இல்லையா? அதான் எழுத்தாளர் ஏன் சொல்றாங்கன்னா அந்த ஏன் உச்சகட்ட அந்த மனநிலையிலே இருக்குது அப்படிங்கிறதா இதுதான். நீங்க ஒரு கதையில வந்து ஒரு கொலைக்கான தருணத்தை நீங்க உருவாக்குறீங்க, அதுவும் ரொம்ப ஆழமான ஒரு எழுத்து. நான் சும்மா மேலோட்டமா அப்படி எழுதிட்டு போறது சொல்ல, ரொம்ப ஆழமான ஒரு எழுத்து. அப்படி போகும்போது வந்து என்ன கேட்டீங்கன்னா நீங்க அந்த கேரக்டராகவே மாறுவீங்க இல்லையா? மாறுவீங்க. அந்த உணர்வு உங்களுக்குள்ள வந்து என்ன கேட்டீங்கன்னா அதுக்குள்ள வந்து அதை ரீட்டைன் பண்ணணும். ரீட்டைன் பண்ணீங்கன்னா தான் சரியான டைலாக்கோ டெலிவரியோ இல்லை ஏதோ ஒரு விஷயமோ வந்து அப்படி குழுவும். ஸோ வந்து ஆனா அது எல்லாமே எழுத்தாளனுக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா அவன் நேரடியான அனுபவங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே நேரடியான அனுபவங்களா இருக்காது. அவன் சிலது சுவீகரிக்கப்பட்ட அனுபவங்களா இருக்கும். ஸோ அப்படிதான் அது நீங்க அதை பார்க்கணும். நிச்சயமாக. இப்ப நீங்க நிறைய ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க இல்லையா? அது அந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கு. அதை இயக்குனரா இருந்திருக்கிறீங்க அதுக்கு. பொதுவாக நான் உட்பட அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது இதெல்லாமே ப்ரொமோவுக்காக செய்யறது, இதெல்லாமே கண்டென்ட் அப்படின்னு நாங்க பாக்குறோம். ஆனா உங்களுடைய பார்வையில அந்த நிகழ்ச்சிகளை நீங்க நேரடியா பார்த்திருக்கீங்க. உங்களுடைய புத்தகங்கள் முழுவதுமே வந்து பல்வேறு மனங்களின் ஆற்றாமைகளை அப்படியே சொல்றீங்க. நிறைய அப்படியே ராவா இருக்குன்னு கூட சொல்லலாம். அவங்க அப்படியே பேசுறாங்க. அது இருக்கு. இவ்வளவு அனுபவங்கள் ஒருத்தருக்கு இருக்குமா அப்படின்னு ஒரு ஆச்சரியம் போது, சரி ஊடகத்துல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில இருந்ததுனால இவருக்கு மேபி இவ்வளோ தகவல்கள் கிடைச்சிருக்கலாம், இவ்வளவு மனிதர்களை இவர் சந்திச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்குள்ள நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது கரெக்டான்னு எனக்கு தெரியல. இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த நிகழ்ச்சிகள் இது எந்த தொலைக்காட்சியும் நீங்க பெயர் சொல்லி சொல்லணும்னு சொல்லல. இந்த நிகழ்ச்சியில எவ்வளவு தூரம் நம்பகத்தன்மைகள் இருக்குது, அல்லது அங்க வந்து அவர்கள் யாருமே நடிகர்கள் இல்ல, அதனால அவங்கள நடிக்க வைக்கிறது சிரமம் அப்படின்னு நான் பாக்குறேன். ஆனா நீங்க நேரடியா பார்த்ததுனால உங்களுடைய அனுபவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். நடிக்க வைக்க முடியாது. ஓகேங்களா? மனிதர்களை நடிக்க வைக்க முடியாது. ஆக்சுவலிங்களா அவங்களோட உண்மையான உணர்வுகளோட அவங்களோட உண்மையான பிரச்சனைகளுக்காக வந்து கேட்டீங்கன்னா வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நினைங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க ஒரு 10 வருஷம் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து டாப்ல வந்து இருக்குது, மக்கள்கிட்ட அது போய் வந்து கேட்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எல்லாம் அப்படி நடிச்சீங்கன்னா சீக்கிரம் எக்ஸ்போஸ் ஆகிடுவீங்க. 10 நாளைக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு விஷயத்த பண்ண முடியாது. அதனால அது ரியலான மக்களோட வழிதான். அது என்ன ஆயுதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம ரொம்ப சேஃபா உட்காந்துட்டு அதை பாக்குறோமா, அதனால என்ன கேட்டீங்கன்னா அது ரொம்ப பேத்தட்டிக்கான மனிதர்களை பார்க்கும்போது அந்த உண்மைகளை வந்து நமக்கு வந்து அறிஞ்சிக்கிறதுல வந்து ஒரு அதிர்ச்சி வந்துருது நமக்கு. நம்ம வாழ்ந்துட்டு இருக்க ஒரு வீடு நம்ம அடிக்கடி சொல்லுவோம், அடுத்த கேள்வி அதுக்கு தான் வருவீங்க எனக்கு தெரியும். அது ஒரு பேட்டர்ன். என்னன்னா 4 சுவருக்குள்ள அப்படிம்பாங்க. 4 சுவருக்குள்ள நடக்கிறதெல்லாம் 4 சுவருக்குள்ளே இருக்கணும் அப்படிம்பாங்க. அதனால 4 சுவருக்குள்ள வந்து என்ன கேட்டீங்கன்னா என்னனாலும் நடக்கலாம். அந்த ப்ரோக்ராம்லயே பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து என்ன பண்றா, அவங்களுடைய அப்பாவே அந்த பொண்ணை பாலியல் வன்புறுத்தலுக்கு வந்து உள்ளாக ட்ரை பண்ணி எல்லாம் செஞ்சு அந்த வீட்டுல இருந்து அந்த பொண்ணு எஸ்கேப் பண்ண முடியாம அவங்க அப்பாவுக்கு வந்து நிறைய செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு அப்பா எதுவும் பண்ண முடியாம என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா ஒரு ஃபோன் நம்பரை பிடிச்சி இந்த ஃபோன் நம்பரை கூப்பிட்டு இவங்களை வந்து ரெஸ்கியூ பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் இன்னொரு பொண்ணு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, நான் காலேஜுக்கு போறேன், ஒரு பையன் வந்து என்னை வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான், வா ஓடி போயிடலான்னு. ஆனா நேற்று ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன், அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு வந்து அந்த பொண்ணு பட்ட கஷ்டத்தெல்லாம் வந்து கேட்டீங்கன்னா நானும் பட்டுருவேன், எனக்கு பயமாயிடுச்சு, அதனால அந்த பையனை கூப்பிட்டு நான் சொல்லிட்டேன் சார்,
நீங்க வந்து நான் 3 வருஷம் காலேஜ் முடிக்கிறேன், நீயும் ஒரு வேலைக்கு போ, நானும் ஒரு வேலைக்கு போறேன், அதுக்கடுத்து நம்ம வந்து என்ன கேட்டீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன் சார் அப்படின்னு அந்த பொண்ணு எனக்கு தனிப்பட்ட முறையில டைரக்டர்கிட்ட பேசிட்டு வருது. அப்புறம் இன்னொரு பொண்ணு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா போன் இப்படி கையில வச்சுக்கிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்டீங்கன்னா அடி, சித்திரவாத, குடி, சித்திரவாத, அடி எல்லாம். நீ இப்ப என் மேல கை வச்சேன்னா நான் வந்து என்ன கேட்டீங்கன்னா சொல்லுறோம் ப்ரோக்ராம் கூப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவங்களை மிரட்டுது. ஸோ வந்து என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான மக்களுக்கான இந்த மாதிரியான விஷயங்களுக்கான ஒரு ஒரு ஷோ தான் இது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப மேட்டிமைத்தனத்தோட வந்து என்ன கேட்டீங்கன்னா அவனுக்கு என்ன இப்போ என்னன்னா நம்ம ஒரு பணக்காரன் ஏழை அப்படிலாம் இல்லை. ஸோ நிறைய தட்டு இருக்கு. தட்டுல வந்து என்ன கேட்டீங்கன்னா நம்ம பிரச்சனையை நம்மளே வந்து என்ன கேட்டீங்கன்னா சரி பண்றதுக்கு வந்து நிறைய அவென்யூஸ் இருக்குது, நிறைய வந்து நமக்கு அதுக்கான பொருளாதார படம் இருக்குது, நமக்கு அதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஆனா நீங்க வந்து ஒரு கிராமத்துல ஒரு நாள் காலையில போறேன், மனசே கலங்கிருச்சு. என்ன கலங்கிருச்சுன்னா ஒரு ஆபீஸ்க்கு அப்படி நுழையிறேன், ஒரு 3 கை குழந்தைகளோட வந்து ஒரு பொண்ணு வந்து கேட்டீங்கன்னா ஆபீஸ் வாசல்ல படுத்து கிடக்குது. அவங்க செக்யூரிட்டி அவங்க விதிப்படி வந்து உள்ள படுப்பட மாட்டேங்கிறாங்க. மழை தூரிக்கிட்டு இருக்கு, வெளியில வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஓரத்துல படுத்து கிடக்குது. என்னன்னா அதான் ஹஸ்பண்டு அவங்க மாமியார் எல்லாரும் சேர்ந்து வந்து என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய டார்ச்சர் உருவாக்கினா 3 குழந்தைகளோட தூக்கிட்டு வந்துச்சு. சாப்பிடறது கூட வழி இல்லாம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கிருக்கு. அங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்துக்கு நான் போகணும்னு கேட்டேன். அந்த ஆபீஸுக்கு அந்த டிவி ஆபீஸுக்கு ஆட்டோக்கார மனசு இறக்கப்பட்டு ஃப்ரீயா கொண்டு வந்து கொடுக்குறாரு. அந்த ஒரு 3 குழந்தைகளோட படுத்து கிடக்குது. பிஸ்கட் வாங்க கூட வழி இல்லாம படுத்து கிடக்குது. அப்புறம் போய் சத்தம் போட்ட பிறகு எல்லாம் உள்ள விட்டு எல்லாம் கொண்டு போய் சாப்பிட வச்சு செய்யணும். ஸோ இவங்களும் எந்த நம்பிக்கையில கிளம்பி வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த 4 சுவரை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அவங்களுக்கு வந்து என் பிரச்சனை வந்து தீர்ந்தா போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அதுதான். ஸோ நான் வந்து ரொம்ப டைம் எடுத்து விரும்பல. நான் இறுதியா நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய அந்த வயசு அப்போ வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு ராபின்ஹுட் மாதிரியான ஒரு மனநிலை இருக்கு இல்லைங்களா? நீங்க வந்து சட்டத்தை வந்து என்ன கேட்டீங்கன்னா நம்ம கையில் எடுக்கிற ஒரு மனநிலை ஒன்று இருக்கு இல்லைங்களா? நம்ம வந்து என்ன கேட்டீங்கன்னா இவங்களுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனா விரட்டி விட்டுறாங்க. கோர்ட்டுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே தெரியும். ஒரு சாதாரண ஒரு இதுக்கு மனு போடணும்னா கூட வந்து கேட்டீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் காசு இல்லாம ஒரு சின்ன இது கூட நம்ம வந்து பண்ண முடியாது. ஸோ எங்க தான் போறது? என் பிரச்சனையை எங்க போய் சொல்றது? யார் எனக்கு கேட்பா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா? நீங்க ஒரு சமூகத்துல வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, தேவைதான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. எதுவாகவும் இருக்கட்டும், நீங்க சாப்பிட்ற சிக்கன் பர்கராக இருக்கட்டும், நீங்க சாப்பிடக்கூடிய வந்து நிறைய அரிசியா இருக்கட்டும், நீங்க பார்க்கக்கூடிய ப்ரோக்ராமா இருக்கட்டும், நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க சினிமாவா இருக்கட்டும், எல்லாமே வந்து நிறைய தேவைதான் தீர்மானிக்குது. இவ்வளவு பேர் ஏன் புத்தி மாதிரி அப்படி கொத்து கொத்தா வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? உடைபடுறது இந்த மாதிரியான விஷயம் தான். அப்புறம் ஒரு நாகரிக சமூகம் எப்படி உருவாகும்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியான நிறைய எல்லா விதமான உரையாடல்கள் இருக்கு இல்லைங்களா? குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய உரையாடல்கள், சமூகத்துக்குள்ள நடக்கக்கூடிய உரையாடல்கள், இது வந்து வெறும் குடும்ப நிகழ்ச்சி மட்டும்லாம் கிடையாது. நீங்க ஒருத்தர் வந்து கேட்டீங்கன்னா வாணியம்பாடி பக்கத்துல ஒரு ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்த நசுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்த ஒருத்தர் ஒரு எல்லையில வந்து ஒரு ஆர்பிஎஃப் வீரரா வந்து இருக்கிறாரு. அவர் ரொம்ப ஆசைப்பட்டு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சம்பாதிக்கிறாரு. சம்பாதிச்சு ஊர் முனையில ஒரு வீடை கட்டுறாரு. ஒரு வீடை கட்டினா அந்த வீட்டை வந்து அதாவது ஊர் நுழையிற இடத்துலயே கட்டுறாரு. இப்ப ஆதிக்க சாதியை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா அதை எப்படி நீ ஊர் நுழையிற இடத்துல எனக்கு கெட்டுவேன்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டுக்கு ஒரு வேப்ப மரத்துல போய் விநாயகர் சிலையை கொண்டு போய் வச்சுட்டு இது கோயில் நிர்ணயிட்டாங்க. மேற்கொண்டு கட்ட விடாம டார்ச்சர் பண்ணி. அப்ப என்ன கேட்டீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, தன்னால போலீஸ் ஸ்டேஷன் போக முடியல, எங்கேயும் போக முடியல, ஊர் பஞ்சாயத்துல தனக்கு நீதி கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்ட்டு என்ன பண்றாங்க, எங்களை மாதிரி ஆள்கிட்ட வராரு. அதை நாங்க ஒரு ப்ரோக்ராம் பண்றோம். அவருக்கு நாளைக்கு ஊருக்குள்ள வந்து நாளைக்கு உடனடியா அவருக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு சக மரியாதையை வாங்கி கொடுத்துட்டோம்னு அல்ல, அவருடைய அச்சுறுத்தல், அவருக்கு வரக்கூடிய அச்சுறுத்தலோட அளவு ஓரளவுக்கு குறைச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதுக்கடுத்து அந்த ப்ரோக்ராம் வந்த பிறகு அந்த பில்டிங்கை கட்ட விட்டாங்கல்ல, உடனடியே அரசு அதிகாரிகள் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா அந்த பிள்ளையார் கோயில வந்து அந்த பிள்ளையார் சிலையை எடுத்து விட்டு அந்த மரத்தை வெட்டி வந்து என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா அவர் வீடு கட்டுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி கொடுக்குறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி பல்வேறு ஆங்கிள் இருக்கு இதுல. இது நம்ம ரொம்ப குறிப்பா உள்ள போயிட்டு அப்புறம் 7 கொலைகளை கண்டுபிடிச்சது, எத்தனை கொலைகளை கண்டுபிடிச்சிருக்கு இந்த ப்ரோக்ராம், அப்புறம் எவ்வளவு பேருக்கு வந்து கேட்டீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் வழியா வந்து லட்சக்கணக்கான உதவி வாங்கி கொடுத்துருக்காங்க, எவ்வளவு பேரோட ஆப்ரேஷன் செலவுகளுக்கு பண்ணியிருக்குது எல்லாமே. அது இங்க பாருங்க, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அது ஒரு இயக்கமா அது வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு விஷயமா இருந்ததுன்னா அதுல வந்து சில தவறுகளோ சில வந்து என்ன கேட்டீங்கன்னா சில மாற்று அபிப்பிராயங்களோ அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். பட் வந்து என்ன கேட்டீங்கன்னா மக்கள் முட்டாள் அல்ல. மக்கள் வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் தனக்கானதா வந்து பண்ணதுனாலதான் வந்து இன்னைக்கு வரைக்கும் 10 வருஷம் கழிச்சு நான் அந்த ப்ரோக்ராம் டைரக்ட் பண்றதை விட்டு 8 வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு உயிர்ப்பு இருக்கிறது தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்களை அதை தொந்தரவு செய்யும். கண்டிப்பா. எனக்கு இந்த முக்கியமான கேள்வி சார். இப்ப ஒரு பக்கம் வந்து விளிம்பு நிலையில இருக்கிறவங்க என்னுடைய பிரச்சனை யாராவது கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு இடத்தை தேடி ஓடிக்கிறாங்க. இன்னைக்கு சமீபத்துல ஒரு நடிகையினுடைய புகைப்படத்தை போட்டு இவங்க இந்த மாதிரி உடை உடுத்திருக்காங்கிறது ஒரு பரவலான செய்தியா, அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 14,000 பேர் லைக் பண்றான், ஒரு 22,000 பேர் கமெண்ட் பண்றான்.
இந்த ஊடகம், நீங்க ஒரு ஊடகவியலாளர்ங்கிறதுனால நான் கேக்குறேன், இந்த பெண்கள் மீது இப்படி ஒரு பார்வையை உற்று பார்க்கிறதுக்கான அவசியம் என்ன இருக்கு? அது அவங்களுடைய சொந்த உடை இல்லையா? அதுக்கு கருத்து சொல்றதை தாண்டி அவங்க கேட்கவே இல்லை. இப்ப இங்க ஒரு பக்கம் ஒரு சமுதாயம் வந்து எனக்கு யாராவது கருத்து சொல்லுங்க, என்னோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்கன்னு ஓடி வருது. இந்த நிகழ்ச்சியை நம்ம அவாய்ட் பண்றோம். எதுக்கு எங்க பார்த்தாலும் இந்த பஞ்சாயத்து இவங்க வச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, அதை ஒரு அசிங்கம்ன ஒரு விஷயமா அந்த அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தா கீழே வந்து கமெண்ட் போடுறாங்க. இது தேவைதானா, இவங்களுக்கு எதுக்கு இந்த பஞ்சாயத்துன்னு சொல்லி அதை அவ்வளவு அசிங்கமா நாகரிகம் இல்லாம பேசுறாங்க. அதே நேரம் என்னை பத்தி நீ கவலைப்படாத, நான் செட்டில்டுப்பா, என் வாழ்க்கையை நான் பார்த்துட்டு போற ஒரு நடிகையை பத்தி அவ்வளவு அவதூறு நம்ம பேசுறோம். இது என்ன ஊடக அரசியல் சார்? இது நீ ஊடகம் கிடையாது. நீங்க மறுபடியும் நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஊடக பெருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். நீங்க முன்னால நீங்க ஒரு 25 வருஷத்துக்கு நாங்க உள்ள வரும்போது வந்து நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும், ஒரு 4-5 சேனல் தான் இருக்கும், 4-5 சேனல் தான் இருக்கும். ஸோ அப்புறம் நியூஸ் சேனலே வந்து என்ன கேட்டீங்கன்னா, ஒரு சேனல்ல இருந்து ஆரம்பிச்சு வந்து கேட்டீங்கன்னா 4-5 சேனல் நம்ம இருந்து பண்ணது எல்லாமே. இப்ப வந்து நீங்க வந்து 5G யுகத்துக்கு வந்துட்டோம். நீங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க ஒரு போன் வச்சிருக்கக்கூடிய வந்து எல்லாருமே ஊடகவியலாளர் தான். இப்ப நீங்க இப்போ ஒரு செல்போன் வச்சிருந்தீங்கன்னா நீங்க நீங்க அப்லோட் பண்ண முடியும், அப்லோட் ஈக்கோன் எதுனாலும் பண்ண முடியும். ஸோ வந்து என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஊடக பழக்கம் இருக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய அலைகள் வரத்தான் செய்யும். இப்போ நீங்க எந்த டெக்னாலஜி வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல ரேடியோ வரும்போதும் வந்து என்ன கேட்டீங்கன்னா, உங்க தாத்தாவா பாட்டியோ வந்து கேட்டீங்கன்னா ரேடியோ பார்த்து கெட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, டிவி வந்தப்போ வந்து கேட்டீங்கன்னா டிவி பார்த்து கெட்டு போயிட்டாங்க. அப்புறம் சினிமா வந்துச்சு, சினிமா பார்த்து கெட்டு போயிட்டாங்க. அப்புறம் நெட் வந்துச்சு, நெட் பார்த்து கெட்டு போயிட்டாங்க. இது வந்து என்ன கேட்டீங்கன்னா, எல்லாத்துலயும் ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாம் அப்படி வரும். நீங்க டோட்டலா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களுடைய சமூகமே வந்து பண்பட்ட சமூகம் அல்ல. இது ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்து நீங்க ஒரு பெண்களை வந்து கேட்டீங்கன்னா, குழந்தைகளை வந்து கேட்டீங்கன்னா, வீட்டுக்குள்ள எத்தனை பேர் வந்து மனைவியை வந்து, இப்ப நானே வந்து மனைவியை வந்து கேட்டீங்கன்னா யார்ட்டையாச்சும் பேசும்போது அவங்க சொன்னாங்க அப்படின்னா, என்ன நீங்க அவங்கன்னு எல்லாம் சொல்றீங்க அப்படிலாம் கேட்பாங்க. அப்புறம் வந்து கேட்டீங்கன்னா, அவங்கன்னு சொல்லி நீங்க சொல்லி நடிக்கிறீங்களா, ரொம்ப ஒரு மாதிரியா எப்படி இருக்கீங்களான்னு கேட்பாங்க. அப்புறம் நம்ம குழந்தைகளை கொஞ்சம் முதல் கூட சொல்லுங்க கண்ணு அப்படின்னா, என்ன சொல்லுங்க கண்ணுங்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்க அந்த குழந்தைகளை ஆரம்பிச்சு நான் ஒரு நாகரிகமா பொதுவெளியில இருக்குன்னா ஒரு நாகரிகமா சொல்றேன். எல்லாத்துலயுமே இப்படித்தான் இருக்கு, உங்க சமூகமே இப்படித்தான் இருக்குது. உங்க கையில வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க கேட்டீங்கன்னா, உங்கன்னா உங்களை சொல்லல, நம்மளையும் சேர்த்தான் சொல்றேன், நானும் அதுல ஒரு அங்கம் தான். நம்ம கையில எந்த மாடல் கொடுத்தாலும் சரி, அதை நம்ம வந்து அட்டா மாக்கிடும். நம்மகிட்ட பெரிய சினிமான்னு சொல்ற ஒரு கலை ஊடகமா இருந்தாலும் சரி, அதுல எல்லாம் வந்து நம்ம இப்ப உட்காந்து பீரங்கி வச்சுதான் சொல்லிட்டு இருக்கோம். நம்மகிட்ட என்ன ஃபார்ம் ஆர்ட் ஃபார்ம் கொடுத்தாலும் சரி, நமக்கு டிவின்னு ஒரு ஆர்ட் ஃபார்ம் கொடுத்தாலும் சரி, அந்த டிவிக்குள்ள நம்ம அதோடைய கச்சா பொருள் என்னன்னா, நம்ம யாரோ நம்ம அதுல இருந்து தானே வெளியில வரும். அந்த கச்சா பொருள் அப்படித்தானே வெளியில வரும் இல்லைங்களா? இது இப்படித்தான் இருக்கும், இது இப்படித்தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம நிறைய பார்ப்போம், எல்லாம் பண்ணுவோம். இன்னும் ஒரு பண்பட்ட சமூகமான ஒரு பயிற்சியில தான் வந்து என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இலக்கியம் சார்ந்த உரையாடல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம், பேசுறோம். இது சம்பந்தமா இப்பதான் முதல் முறையா பேச ஆரம்பிச்சிருக்கிறோம், செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த வகையில தான் உங்களுக்கு நான் சொல்றேன் என்னன்னா, இந்த சொல்லுறோம் மணியான ப்ரோக்ராம் தான் என்னன்னா பேச வச்சுச்சுல. முதல்ல நீ உள்ளுக்குள்ளேயே வந்து அடங்கி கிடக்காத, நீ முதல்ல பேசுவோம், பிரச்சனை என்னன்றது பேசு. அதனால பிரச்சனை வரத்தான் செய்யும். 4 பேர் நம்மள வந்து என்ன கேட்டீங்கன்னா, நீங்க அந்த டிவியில வந்தீங்களான்னு போய் கேட்கத்தான் செய்வாங்க, எல்லாம் கேட்கத்தான் செய்வாங்க. எத்தனை நாள் கேட்பாங்க? அப்புறம் எல்லாருக்குமே இங்க வந்து என்ன கேட்டீங்கன்னா, டிவி செலிபிரிட்டி நம்ம மொத்தமே வந்து தமிழ்நாடே வந்து நம்ம ஒரு காட்சி ஊடக பைத்தியம் தானே. நம்ம ஒரு நாள் காலையில நிச்சயமா, நாளைக்கு காட்சி நிச்சயம், ஊடகம் இல்லாட்டி நம்ம எல்லாம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா. அதனால வந்து இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இதுக்கு நம்ம விலை கொடுத்து தான் ஆகணும். நீங்க வந்து உங்க மொபைலுக்குள்ள வந்து குழந்தைகிட்ட கொடுக்குறீங்களா, அதுல வேற வேற பாப்அப்ஸ் எல்லாம் வந்து வரத்தான் செய்யும், வரத்தான் செய்யும். இந்த பொள்ளாச்சி தான் நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு விஷயம், நீங்க புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா, நாட் ஷோர் பட் தட், பட் வந்து என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு அப்படி ஒரு 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 எண்ணம் என்னன்னா, அது கோவன் சங்கர் கவிஞர் கூட அது வந்து ஒரு அப்சர்வேஷன் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. இப்போ நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அமெரிக்கால என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாமே வந்து என்ன கேட்டீங்கன்னா இங்க நடக்கும். அங்க டென்டல் காலேஜ், டென்டல் கிளினிக் எல்லாம் கூட்டிகிட்டு இருக்கும். இங்க மறுபடியும் வந்து இப்பெல்லாம் டென்டல் வந்து கூட்டிகிட்டே இருக்கு பாத்தீங்களா, டென்டல் கூடும். ஒபிசிட்டி அங்க இருக்கும், இங்க ஒபிசிட்டி இருக்கும், கிரைம் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா எல்லாம். நீங்க என்னன்னா, ஒரு குளோபல் எக்கானமியா நீங்க மாறும்போது வந்து என்ன TRIPPLE சொல்லுவாங்களே, உமன், வைன், வெல்த், இதெல்லாம் சேரும்போது கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கிரைம் மாறிடும். நீங்க வந்து கலிபோர்னியா மாதிரியான சிட்டியில வந்து நடந்த கிரைமை பத்தி எல்லாம் நீங்க பேசிட்டு இருந்தீங்க. இப்ப என்னாச்சு, உங்களுடைய பொள்ளாச்சிக்குள்ளேயே வந்து அந்த மாதிரியான கிரைம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா கன் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து கன் வச்சுட்டு இருந்தவங்கன்னு நான் குற்றம் நடந்ததுன்னா இந்தியாவுடைய காலகட்டத்துல டி நகர்ல ஒரு 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 அட்வொகேட் வந்து சுடப்பட்டார், கண்ணால் சுடப்பட்டார் அவர். ஓகேங்களா. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு எத்தனை சூடு சாவுலாம் வந்துருச்சு, கன் உங்களுக்குள்ள வந்து புழங்க ஆரம்பிச்சிருச்சு இல்ல. துப்பாக்கியோட கைது, அப்புறம் துப்பாக்கி குண்டுகளை வந்து உள்ள வச்சு கைது அப்படின்னா இருக்கு இல்லையா. எதுக்கு துப்பாக்கிங்க தமிழ்நாட்டுல, எதுக்கு துப்பாக்கி? அதான் சொல்றேன், நம்ம இந்த துப்பாக்கி கல்ச்சர்ல இருந்து எல்லாமே வர ஆரம்பிச்சோம். இப்போ நீங்க
இந்த நடக்கக்கூடிய இப்ப நீங்க அமெரிக்கால இப்ப நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப என்ன பாக்குறீங்க அதெல்லாம் இன்னும் 5 வருஷத்துல நீங்களும் இங்க பாத்துருவீங்க. ஸ்டூடெண்ட் போய் டீச்சரை கொள்றான், நீங்க என்ன பண்ண சொல்றீங்க? நீங்களும் என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் கூட நம்மளும் என்ன பண்றோம்னா கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம என்ன பண்றோம், இந்த சமீபத்துல வந்து ராயன் வந்து ரத்தம் அந்த படத்தை நான் பார்க்கல, தப்பா சொல்லக்கூடாது, ஆனா அந்த ரத்தத்தெல்லாம் பார்த்தேன். அதை போய் வந்து என்ன கேட்டீங்கன்னா மனநலம் குன்றிய குழந்தைகளை வந்து அந்த ஷோவை கூட்டு போயிருக்காங்க. அப்புறம் உங்க குழந்தைகளை வந்து என்ன கேட்டீங்கன்னா அந்த பசங்க படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு வேற ஒரு விமர்சனம் போட்டிருந்தாங்க. யோசிச்சு பாருங்க இந்த சென்ஸ் வேண்டாமா? நீங்க பாருங்க மனநலம் குன்றின குழந்தைகள், அது கூட நான் கூட எழுதியிருந்தேன், புல் பூண்டு பூச்சி கீச்சி எல்லாத்துக்குமே வன்முறை பாய்ச்சிடணும், சந்தோஷமாயிருவீங்களாடா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா? உங்க குழந்தைய கூட்டு போய் என்ன காட்டுறீங்க? மென்மையான உணர்வுகள் ஏதாச்சும் இப்ப சமீபத்துல டிவியில காட்டியிருக்கீங்களா? ஒரு பக்கம் நீங்க வந்து காமத்தை வந்து திக்கிட்ட காமத்தை காட்டுறீங்க, இல்லாட்டி திக்கிட்ட வந்து வன்முறையை காட்டுறீங்க. டிவியை திறந்தா உங்களுக்கு அதான் வருது. இப்ப நீங்க வந்து பாட்டு எடுத்தீங்கன்னா கூட வந்து இந்த இதெல்லாம் வந்து இந்த படமெல்லாம் இந்த பாட்டெல்லாம் இந்த ஒரு படத்துலயே நான் வந்து இல்லைங்களா, அந்த சூரிய ஒரு ஹீரோவா நடிச்சு இளையராஜா கூட வழி எங்க காட்டு மண்டி பூத்திருக்கு அப்படின்லாம் வந்துச்சு இல்லைங்களா? இது ஒரு பாட்டு, அந்த பாட்டு எனக்கு மறந்துட்டு டக்குன்னு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாட்டு ஹிட் அடிச்சுக்கான காரணம் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க ஓவர் சத்தமா இருக்கு. நான் வந்து எழுதுனேன் இல்லைங்களா, சத்தம் அசுத்தம்னு ஒரு கட்டுரை வந்து உயிர்மையில எழுதியிருக்கிறேன் நான். இது புத்தகத்துல கூட இருக்கு, அந்த பரிபூர்ண புத்தகத்துல கூட இருக்கு. இங்க சத்தமா இருக்கு. இப்ப ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சத்தம் இல்லாம யாராச்சும் ஒரு 2 நிமிஷம் இருக்க சொன்னா தான் பதட்டம் ஆயிடுறாங்க. நான் கேட்கிறேன், போன் எல்லாம் புடுங்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா 2 வயசு குழந்தைய சாப்பிடறதுக்காக வந்து போன் சவுண்ட் 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 வன்முறை. சரி அதுல என்ன பாக்குது? சரி அதை பொம்மை படம் பாக்குது இல்லையா? அந்த பொம்மை படத்துல என்ன பாக்குது? அந்த பொம்மை படத்துல ஏதாவது பூ ஊத்துனது, செடி ஊத்துனது, நீர் ஊத்துனது பாக்குது. அங்கேயும் ஒருத்தன் வந்து அதை கொள்றது தானே பாக்குது. நீங்க டோட்டலா நீங்க எது வந்து அதுக்குள்ள மாட்டிட்டீங்க, அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம நிறைய அதுக்கான விலைகள் எல்லாம் கொடுத்து அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் நம்ம இறங்கி நம்ம வந்து மாறணும். இப்போ எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நல்ல சமூகம்ங்கிறது வந்து இப்போ ஒரு பையன் வந்து ஒரு ஆர்சின்னு ஒரு பொண்ணு வந்து ஒரு சின்ன குழந்தைய வந்து போதை நிமித்தமா வந்து கேட்டீங்கன்னா போறான், கொள்றான், வெளியில வரான், வந்துட்டு என்ன பண்ணா கேட்டீங்கன்னா அவங்க அம்மாவே கொள்றான். இந்த லாஸ்ட் வீக் ஒரு பையன் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் ஏதோ படின்னு சொன்னதுக்காக வந்து என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா அம்மாவையும் தம்பியும் வெட்டி இதுக்குள்ள சூட்கேஸுக்கெல்லாம் வச்சு தூக்கி எறிஞ்சிருக்கிறான், செஞ்சிருக்காங்க. யார் இதெல்லாம்? யாரு? நம்ம பேப்பர்ல வரும்போது வந்து கேட்டீங்கன்னா தட் ஃபெல்லோ அப்படிங்கிறோம். அதான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துல ஒரு பையன் தான். சோ நீங்க டோட்டலா சீரழிஞ்சிருக்கிறீங்க. நீங்க வந்து ஒரு குற்றம் நடக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த குற்றத்தினோட பங்கு வந்து எல்லாருக்கும் இருக்கு அப்படிங்கறத வந்து ஆராயிற இடத்துக்கு நம்ம போறது இருக்கு இல்லைங்களா? போகும்போது மட்டும்தான் இது மாறும். ஆனா இது ஒரு ப்ராசஸ், இது இப்படித்தான் இருக்கும். இது இன்னும் நான் என்ன கேட்கிறேன்னா இது சரியாயிரம் சொல்ல மாட்டேன், இன்னும் மோசமாயிடும். ஒரு டோட்டல் சொசைட்டில எத்தனை பேருங்க படிக்கிறாங்க? எத்தனை பேருங்க படிக்கிறாங்க? ஒரு 120 ரூபா 150 ரூபா புத்தகங்க. நீங்க ஒரு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டா கூட ஒண்ணு இருக்கும். இதை கேட்டோம்னா என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா எழுத்தாளர் எதுக்கு புத்தகம் இப்போ எப்படி ஆயிட்டாங்க கேட்டீங்கன்னா எதுக்கு படிக்கணும் அப்படின்னு ஒரு குரூப் உருவாயிட்டாங்க. எதுக்கு படிக்கணும்? எங்களுக்கு இது இருக்குல்ல அது இருக்குல்ல, இருந்துட்டு போ, ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு சமூகத்துல பண்பாட்டில இருந்து, மொழியில இருந்து, சமுதாயத்துல எல்லா விஷயங்களில இருந்து ஒரு நீங்கி செல்கின்ற சமுதாயத்தை நோக்கி அந்த மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு துயரமான செய்திதான். படிக்கலைன்னா அவங்களுக்கு பண்பாடு தெரியாது, மொழி தெரியாது. அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை தான் நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வேதனையோட உங்ககிட்ட உங்க கதையில இருந்தே ஒரு கேள்வி எனக்கு. இப்ப நீங்க சொன்ன இந்த முன்னாடி சொன்ன இந்த விஷயங்களுக்கு எல்லாமே எதிரான ஒரு விஷயம் இந்த கதையில இருக்கும். மரிக்குட்டி அந்த கதையில பாத்தீங்கன்னா நாச்சிமுத்து ரொம்ப நல்லவன். நீங்க சொன்ன இவங்க யாரு மாதிரியுமே அவன் கிடையாது இல்லையா? இந்த முருகன் இந்த நாச்சிமுத்துக்கு இடையில இந்த கதை மாந்தர்களை படைச்சதனுடைய இந்த கதை சரடு என்னங்க சார்? என்ன சொல்ல வாரீங்க? எதுக்காக ஒரு நாச்சிமுத்துங்கிற ஒரு நல்லவனை கடைசியா ஒரு மனநலம் குன்றியவன் அளவுக்கு நம்ம நகர்த்தணும் இல்லையா? அது என்ன என்ன மாதிரி எனக்கு எனக்கு அந்த சரடு மைய சரடு என்னங்க சார்? அது நம்ம எழுத்தாளர் எப்பயுமே சொல்லக்கூடாது, இப்படி புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு. அப்படி அல்ல அது. அதுக்குள்ள நிறைய லேயர் இருக்கு. அதுக்குள்ள நிறைய லேயர் இருக்கு. நாச்சிமுத்துவோட லைஃப் எல்லாம் ஒட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய லேயர் இருக்கு. அது ஒரு அது ஒரு ஒரு மண்ணுக்குள்ள வந்து கேட்டீங்கன்னா தெய்வமே ஒரு அறத்துக்கு முன்னாடி சரணடைகிற இடம், மண்டி எடுத்து மன்னிப்பு கேட்கிற இடங்கிறது. அப்புறம் அந்த அதுக்குள்ள இருக்கிறது வந்து ஒரு டீப் இன்ஸ்டிங். தெய்வத்துக்கே வந்து எல்லாம் கடந்த துரிய நிலையில இருக்கக்கூடிய கடவுளுக்கே வந்து ஆட்படக்கூடிய ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆதாரமான உணர்வை பேசுறது. அதுக்கு மேல சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் கடந்து கடவுளே நாச்சிமுத்திட்ட வந்து தப்பிச்சு ஓடுறாருல்ல, ஏதோ ஒண்ணு பண்றாருல்ல. நிச்சயமா. சோ நீங்க வந்து நிறைய ஒரு
ஊடகவியலாளரா இருந்ததுனால வந்து நிறைய செய்திகளை உடனுக்குடன் எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்துல இருப்பீங்க. அப்ப இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இந்த டெட்லைன் சொல்லுவாங்கல்ல, அதுக்குள்ள எழுதுறது ஒரு எழுத்தாளனுக்கு எந்தெந்த இடங்கள்ல அவன் சரியா இருந்தா அதை எழுதி முடிக்க முடியும்? இங்க எல்லாருமே வந்து வளரும் எழுத்தாளர்கள்ங்கிறனால இந்த கேள்வியை கேட்கிறேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு 2 நாளுக்குள்ள ஒரு கட்டுரையை கொடுங்க அப்படிங்கும் போது நான் என்ன மாதிரி என்ன தயார்படுத்திக்கணும்? இந்த டெட்லைனுக்குள்ள எழுதுறதுக்கு நான் ஒரு எழுத்தாளரா நான் என்ன எப்படி தயார்படுத்திக்கணும்? சரிங்க பாருங்க, இந்த எனக்கு என்னன்னா, இது நாங்க சொல்லுவோம் என்னன்னா, நீங்க ஹாக்கி மேட்ச்ல வந்து ஒரு 2 45 இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இருக்கும், ஓகேங்களா? அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு 45 நிமிஷத்துல நீங்க நான் அடிக்கடி சொல்றதுதான், அது ரொம்ப கிளிஷேவா வேற ஆயிடுச்சு. உள்ள போறீங்கன்னா அதுக்குள்ள போய் நீங்க வந்து யோசிக்க மாட்டீங்க. நீங்க வந்து என்ன பண்றீங்க, எங்க அம்மா வந்து என்ன சாப்பாடு சமைச்சிருக்காங்க, இல்ல மனைவி கூட ஏதாவது சண்டையெல்லாம் யோசிப்பீங்களா? அதுக்குள்ள கரைஞ்சிருவீங்களா? அந்த விளையாட்டுக்குள்ள கரைஞ்சிருவீங்களா? அந்த மாதிரி வந்து கேட்டீங்கன்னா, ஒரு கட்டுரையோ கதையோ எழுதும்போது வந்து அதுக்குள்ள முழுக்க கரைஞ்சு போய் எழுதணும் அப்படிங்கிறது. அப்ப நான் ஒரு கட்டுரை எழுத ஆரம்பிச்சேன்னா வரி எழுதிட்டேன்னா கடைசி வரி முடிக்காம எந்திரிக்கவே மாட்டேன். அதுக்கு தேவையான முன்னாடியே வந்து கேட்டீங்கன்னா தகவல்கள் எடுக்கிறதா இருக்கட்டும், குறிப்புகள் எடுக்கிறது எல்லாம் செஞ்சிருவேன். ஆனா பிரேக் பண்ண மாட்டேன், இடையில பிரேக்கே பண்ண மாட்டேன். என்னன்னா முழுமையா அதுக்குள்ள இருந்து நம்ம உட்காந்து கேட்டீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்க்குள்ள வந்து வர்றது இருக்கு இல்லைங்களா? அப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு பண்றதுங்கிறது ஒரு அதுக்குள்ள வர்றதுங்கிறது ஒரு ஆற்றுங்க. அதாவது கிறிஸ்டல் கிளியரா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, பெர்ஃபெக்டா இருக்குமாங்கல்ல. ஒரு பொம்மை எடுத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா செஞ்சிருக்க அடிப்பாங்க இல்லையா? ஸோ இந்த பெர்ஃபெக்ஷன் வந்து கட்டுரை கதை ஒரு அத்தியாயம் இதெல்லாம் வருது அப்படிங்கிறது வந்து என்ன கேட்டீங்கன்னா எது தீர்மானிக்குன்னா உங்களுடைய வாசிப்பு தான் தீர்மானிக்கும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா வாசிக்கிறீங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா வந்து என்ன கேட்டீங்கன்னா அதை நீங்க மைண்டுக்குள்ள கொண்டு வந்து அந்த ஸ்ட்ரக்சரை வந்து புரிஞ்சுக்கிறீங்கிறது தான். அது புரிஞ்சிருச்சு பண்ணிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு விஷயம். ஆனா அதாவது கிணத்துல நீர் ஊறிக்கிட்டே இருக்கும், அப்பதான் மோட்டர்ல பம்புல வந்து என்ன கேட்டீங்கன்னா வெளியில ஊத்தரலாம். அந்த மாதிரி நீங்க ஒரு எழுத்தாளனா, அது கட்டுரை எழுத்தாளனா முடியினாலும் சரி, சிறுகதையாகவும் நாவலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எந்த ஃபார்முக்குள்ள நீங்க எழுதணும்னு சொல்ற ஃபார்முக்கு வந்துட்டீங்கனாலே அடிப்படையான விஷயம் வந்து என்ன கேட்டீங்கன்னா அந்த கிணற வந்து வத்த விடாம பாத்துக்கிறது. அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா அதிகமா படிச்சுக்கிட்டே இருக்கிறது. அதுல வந்து அது படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல அது வந்து உங்களுக்கு ஒரு முழுமையை நோக்கி கொண்டு போயிடும் அப்படின்னு அர்த்தம். நிச்சயமா, நிச்சயமாக. உங்களுடைய படைப்புகள்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து முக்கியமான ஒரு இன்னொரு படைப்பாக பார்க்க முடியும். வந்து இந்த ஒரு ரோலெக்ஸ் வாட்ச் அப்படின்னு ஒண்ணு எழுதியிருப்பீங்க இல்லையா? அது பாத்தீங்க அப்படின்னா நிறைய பாத்திரங்கள் அதுக்குள்ள இருக்குது. எனக்கு அந்த வந்து அதுல முக்கியமா எனக்கு அந்த பாத்திரங்கள்ல இருந்து ஒரு பாத்திரத்தை பத்தி கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. நீங்க கெஸ் பண்றீங்களான்னு எனக்கு தெரியல. திவ்யா. திவ்யா இந்த திவ்யாவுடைய பாத்திர படைப்பு வந்து எனக்கு எப்பவுமே வந்து எல்லா படைப்புகள்லயுமே வந்து பெண்களுக்கு ஏதாவது கொஞ்சம் உயரமா ஒரு எழுத்தாளர் அவங்கள அனுமதிக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு இடம் வந்து இருக்கும். இந்த திவ்யா வந்து நீங்க அந்த கதையில வந்து நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு சரி இவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது அந்த நாவலுக்கு அந்த இடத்துக்கு தேவையான ஒன்றாக இருக்கலாம். ஆனா இந்த பாத்திரங்கள் இப்படியே காலங்காலமா படைக்கப்பட்டு வரும்போது பெண்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. இந்த திவ்யாவுடைய பாத்திர படைப்பு குறித்து நீங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு அது ரொம்ப எல்லாம் அவ்வளவு எல்லாம் ஞாபகம் இல்லை எனக்கு. ஆக்சுவலி வந்து ஏன்னா நான் பொதுவாகவே எழுதுனது ரொம்ப மறந்துடுவேன் நான். ஆனா பொதுவாகவே நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா அது நீங்க மேலோட்டமும் பார்க்க தேவையில்லை. இப்ப என்னோட பாத்திர படைப்புகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா திவ்யா அவர்களும் டெய்சியா இருக்கலாம், அப்புறம் வந்து பார்வி நாவல்ல வந்து ராஜகுமாரியா இருக்கலாம், அவங்களா இருக்கலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நீங்க ரொம்ப ஆழமா படிச்சீங்கன்னா அவங்களுக்கான உரிய இடம் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா அடிப்படையிலே வந்து என்ன பெண்கள் சூழ வந்து வாழ்ந்தவன். வந்து ஒரு கிராமத்திலேயே நாங்க தீபிடி கட்டு எடுக்கிறோன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 பெண்கள் வந்து எங்க கூடயே உட்காந்துருப்பாங்க. அக்கா மகேஸ்வரி அக்கா, அந்த அக்கான்னு சொல்லி வந்து அந்த அத்தாச்சி இந்த அத்தாச்சின்னு சொல்லி உட்காந்து எல்லாம் உட்காந்து என்ன பண்றாங்கன்னா பெண்களோடயே வாழ்ந்தவங்க தான். என்னுடைய பால்யம்ங்கிறது வந்து என்னன்னா இப்ப நிறைய பேர் நீங்க இப்படி சொல்றீங்க, என்னோட இது வந்து என்ன கேட்கறாங்கன்னா உங்களுக்கு ஏன் பெண்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு கேட்கறவங்களா இருக்காங்க. பசுதி ஏத்த கேரக்டரா இருக்கட்டும், இவங்களா நிச்சயமா அதையும் இருக்கட்டும். பார்க்கக்கூடியதா தான் இருக்கு. அது வந்து திவ்யா வந்து என்ன கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கு இல்லையா, லெவல்னு ஒன்று இருக்கு, அந்த கிளாஸ் ஸ்டாஃப் ஒன்று இருக்கு இல்லைங்களா? அந்த நீங்க வந்து நீங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்றதோ இல்ல வந்து என்ன கேட்டீங்கன்னா குற்றநூறுல துடிக்கிறதோ இல்ல நீங்க வந்து ஒரு ஒரு மேல அதிகாரம் செலுத்துறதோ அப்படி இல்லாத நீங்க வந்து என்ன கேட்டீங்கன்னா வேற மாதிரி வந்து லைஃப் வந்து என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப பாலிஷ்டா ரொம்ப வந்து ஒரு பட்டதீட்டப்பட்ட ஒரு வைர மாதிரி பார்க்கக்கூடிய, அதை வந்து பதவிஷா வந்து அதை நகர்த்தக்கூடிய ஒரு குரூப்னு ஒண்ணு இருக்காங்க இல்லையா, ஒரு செக்ஷன் இருக்காங்க இல்லைங்களா? அந்த செக்ஷன்ல இருந்து வரக்கூடியவங்க வந்து திவ்யா. நீங்க இப்ப வந்து அஜ்வா நாவல்ல வந்து அதுல வர சந்திரன் யாரு சார், நீங்க தானா?
அப்படி சொல்ல முடியாது. அதான் சொல்றேன், தெரியலையே எனக்கே நீங்க எனக்கே அவரை நான் பார்க்கணும் போல இருக்கு. படிச்சவங்க பொருத்திக்கிட்டேன் அந்த இடத்துல. அப்படிங்கிற இருக்கலாம், வெவ்வேறு குணநலன்கள் இருக்கிறது செய்யறது இருக்கலாம். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா சரவணனும் நான் தானே, அந்த கதை சொல்றவனும் நான் தானே, நமக்குள்ள உள்ள ஒரு கண்டிப்பா. ஸ்பிரிட். இல்ல, அதுல இருக்க எல்லா பாத்திரங்களும் நீங்கதான், எல்லாமே நீங்க படிச்சது தானே. குறிப்பா அத சந்திரனாவே படிக்கும் போது, ஓ இவரை வச்சு மையப்படுத்தி எழுதியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ நாவல்கள், சிறுகதைகள் இப்படி எல்லாத்தையுமே நீங்க ஒரே மாதிரி தான் எழுதுறீங்க. நாவல் எழுதுறீங்க, சிறுகதை எழுதுறீங்க, கட்டுரை எழுதுறீங்க, கவிதை எழுதுறீங்க, எல்லாமே பண்றீங்க. ஒரு நாவல்கள்ல வந்து அதிகமான கதை மாந்தர்களை வந்து படைக்கிறோம். சிறுகதைகள்ல வந்து கொஞ்சமான பாத்திரங்களோட அத ஒரு சிக்கனமா எழுத வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நீங்க உங்களை வந்து இந்த கரு எனக்கு சிறுகதைக்கானது, இந்த எனக்கு நாவலுக்கானது, அப்படியே எந்த இடத்துல வெளிப்படுத்த? இல்ல என்னன்னா, நான் 8 நாவல்கள் எழுதின பிறகுதான் வந்து கேட்டீங்கன்னா முதல் சிறுகதை தொகுப்பை எழுதுறேன் நான். நம்ம வந்து முதல்ல எனக்கு என்னன்னா, அதிகமான நாவல்கள் தான் எழுதியிருக்கீங்க. முதல்ல 8 நாவல் வந்துருச்சு. வந்த பிறகுதான் வந்து முதல் சிறுகதை தொகுப்பை தானச்சோறு வெளியாகுது. ஸோ வந்து என்னன்னா, முதல்ல வந்து எனக்கான நேரம் நான் பண்ணதெல்லாம் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு ஸ்கெட்ச்ல தான் என்னால் யோசிக்க முடிஞ்சது, யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நான். இப்போ என்னுடைய நேர நெருக்கடி வந்து இருக்கிறதுனால என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் டெய்லி கிடைக்கிறதுனால அந்த 2-3 மணி நேரத்துக்குள்ள ஒர்க் பண்ணுறதுக்கா சிறுகதைன்ற வடிவம் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குங்கிறத நான் எடுத்துக்கிறேன் நான். எனக்கு அப்படி அல்ல. எனக்கு என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து நான் நாவல் எழுத போறேன்னா சிறுகதை எழுத போறேனாங்கிறது அல்ல, முதல்ல நான் எழுத போறேனாங்கிறது மேட்ரு. ஓகேங்களா? அப்புறம் எனக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை வச்சுதான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் எந்த வடிவத்துல எடுக்க போறேன்றதை நான் முடிவு பண்றேன். சில நேரங்கள் வந்து ரொம்ப 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் இருக்கும்போது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்டுரை மட்டும் பிடிச்சி கையில கொடுத்துட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். திடீர்னு வந்து ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் டைம் கிடைக்கும், ஒரு சிறுகதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுப்பேன். இப்போ எனக்கு என்னன்னா, எனக்குள்ள கதைகள் வந்து இந்த டிராவல்ல நிறைய கொட்டி கிடக்கிறதுனால எனக்கு அந்த வடிவம்ங்கிறது ஒரு பொருட்டல்ல. எனக்கு ஒண்ணு திரண்டு வரணும், திரண்டு வந்ததுன்னா, இப்ப நீங்க வந்து அந்த அளவுக்கு தான் திரண்டு வந்தது, அதனால வந்து மதிக்குட்டின்றது சிறுகதையா மாறிடுச்சு. ஓகேங்களா? அது பெரிய அளவுல திரண்டு வந்ததுதான் சுபிச்ச முடியும் நாவல். ஸோ வந்து எனக்கு திரண்டு வரணும். முதல்ல நான் எழுதணுன்றது முடிவு பண்ணணும். முடிவு பண்ணி நான் உட்கார்ந்த பிறகு எனக்குள்ள வந்து என்னன்னா, ஏதாவது ஒண்ணு எழுதணும்னு ஒண்ணு திரண்டு வரும் இல்லைங்களா? திரண்டு வருதுதான் தீர்மானிக்குது எந்த வடிவத்துல நான் எழுத போறேங்கிறது. இந்த நான் லீனியர் ஸ்டைல் வந்து அது வந்து நமக்கு சமீபத்துல வந்த ஒரு முறைதான் இல்லைங்களா? அது தமிழ் முறை இல்ல, அது நம்ம ஆங்கில புத்தகங்களை தழுவி வந்த ஒரு முறை. அதை நீங்க எப்படி இவ்வளவு சிறப்பா கையாளுறீங்க சார்? அதுக்கு என்ன அந்த மாதிரி புத்தகங்களை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்தது அப்படிங்கிறீங்களா? ஒரு எழுத்தாளர்களுக்கான ஒரு கேள்வியா நிறைய நான் இதை கேட்கறேன். அதான் சொல்றேன் இல்லைங்களா, நீங்க ஒரு நாவலோ ஒரு சிறுகதையோ எழுதுறது வந்து வெறுமனே எழுதுறது சம்பந்தப்பட்ட மட்டும் இல்ல. நீங்க உருவாகி வரக்கூடிய இடம், நீங்க எவ்வளவு படிச்சிருக்கிறீங்க, எப்படி வந்து எவால்வ் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம், இதெல்லாம் கலந்துதான் வந்து என்ன கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு வடிவத்தை வந்து உங்க கைக்குள்ள வந்து என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு செவ்வக வடிவம் ஒரு வடிவத்தை கையில கொடுத்து அதை நீங்க ஆப்ரேட் பண்ணும்போது நீங்க அதுக்குள்ள மாஸ்டரா மாறுறீங்க இல்லையா? மாஸ்டரா மாறி அதுக்குள்ள நீங்க கரைஞ்சு போய் வந்து புதுசா ஒரு விஷயத்தை விரிச்சு வைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களோட அனுபவம், உங்களுடைய நீங்க எப்படி அதை பாக்குறீங்க, அப்புறம் உங்களுடைய படிச்சதுக்கான அந்த விஷயங்கள் எல்லாமே கலந்து வர்றதுதான். நீங்க பாத்தீங்கன்னா முதல் நாவல் இருக்கு இல்லைங்களா, முதல் நாவல் 5 முதலில் கதை நாவல்ல வந்து நிறைய பிசுறுகள் இருக்கும். ஆனா வந்து கேட்டீங்கன்னா 8வது நாவல் எழுதின அத்தாரா வந்து கேட்டீங்கன்னா ரொம்ப ஃபைனஸ்டா மாறி இருக்குது. ஸோ இந்த பிசுறுகளோட வெளிப்பட்ட சரவணன் சந்திரனுக்கும் இந்த அத்தாரோட ஃபைனஸ்டா வெளிப்பட்ட சரவண சந்திரனுக்கும் இடைப்பட்ட இந்த டிராவல் இருக்கு இல்லைங்களா, இந்த டிராவலை வெறுமனா வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு புறக்காரணங்கள் வச்சு மட்டுமே அடிக்கிற முடியாது. டோட்டலா நம்ம ஒண்ணுக்கு நம்ம நம்ம ஒரு ஒரு அப்படியே வந்து இந்த பந்தயத்துல ஒரு குதிரையா மாறி நிக்கிறது. அது ஒரு ப்ராசஸ். வணிகம் குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், வணிகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதை அங்க பண்ணுங்க அப்படிங்கிறத நிறைய பேரை நான் பாக்குறவங்க எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய விஷயம் தான் சொல்றேன். நான் நிறைய பத்திரிகைகள் அதெல்லாம் வேலை பார்த்து எல்லாம் பண்ணிட்டேன். இப்ப திடீர்னு அதை வந்து என்னால பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது, எனக்கு போதும் அப்படின்னு தோணிச்சு பண்ணிச்சுன்னா இன்னைக்கு நான் நிக்கிற இடத்துல வந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த சிறு தொழில்களை எல்லாம் குறித்து கட்டுரை எழுதுறதுக்காக அவங்களை நேர்ல போய் பார்த்து அந்த மாதிரியான ஆய்வுகள் எல்லாம் ஈடுபட்டிருக்கீங்க இல்லைங்களா சார்? நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கல. இப்ப நான் போற டிராவல் வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போ அடுத்த வாரம் கூட எழுதுறதுக்கு வந்து 2 மெட்டீரியல் வந்து மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஒரு கட்டுரைக்கான மெட்டீரியல் கர்நாடகால இருந்து ஒரு பையன் வந்து பழனி மாதிரியான ஒரு சின்ன இடத்துக்கு கிளம்பி வந்து ஒரு லாக்டவுன்ல சும்மா
நேரஞ்சேரியில சொல்லி வந்த பையன் இங்க ஒரு ஃபுட் கடையை ஆரம்பிச்சு இன்னைக்கு பெரிய ஜாயிண்டா மாறிடுச்சு. அது அந்த மாதிரியான மனிதர்கள்லாம் இருக்காங்க இல்லையா. எனக்கே வந்து இந்த அறியப்படாத அந்த நம்ம எனக்கே ஒரு ஒரு ஐடியா இருக்கிறப்பனால அதை நான் சொல்லிட்டே இருக்கிறேன், நான் எழுத மாட்டேங்கிறேன். எனக்கே எப்படி இருக்குன்னா, இந்த பெரிய பெரிய பிசினஸ் ஹவுசஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அதை பத்தி எழுதுறதுக்குலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது இல்லாம சின்ன லெவல்ல இந்த மாதிரி பண்ணி ஜெயிக்கிறவங்களை பத்தி இருந்து எழுதணும் செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அது இருக்கிற. அப்புறம் தமிழ் இளைஞர்கள் மத்தியில வந்து தொழில் முனைவு அப்படிங்கிற உணர்வு இருக்கு இல்லைங்களா, அந்த உணர்வை வந்து விதைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில வந்து நான் தொடர்ச்சியா டிராவல் பண்ணிட்டே தான் இருக்கிறேன். என்ன பார்க்க வர பசங்க தம்பி பசங்கட்டாலும் வந்து கேட்டீங்கன்னா, போன வாரம் கூட வந்து ஒரு டீட்டெயிலா ஒரு 5-6 பேருக்கு வந்து வேற வேற தொழில இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு அறிவிக்கப்படாத ஒரு மீட்டிங் மாதிரி வந்து ஒரு உரையாடல் வந்து ஈடுபடுறோம் செய்யறோம். ஸோ அடிப்படையில நானும் வந்து என்ன கேட்டீங்கன்னா, இந்த சொல்லுவாங்களே வாழ்க்கையில விவசாய குடும்பம், நெசவாளர் குடும்பம் அப்படிங்கிற மாதிரி நானும் வந்து ஒரு சிறு வணிகம் நடத்தின ஒரு குடும்பத்தை சேர்ந்ததுனால அந்த வணிகம்ங்கிறது வந்து தொடர்ச்சியா அதை பார்த்து வந்து அது வணிகம் வந்து ஒரு பழக்கமாவோ நம்மளுடைய ஒரு இருப்போடைய அடையாளமாகவும் இருக்கிறதுனால தொடர்ச்சியா நான் வணிகத்தில் நான் ஈடுபட்டு இருக்கிறேன். அதை வந்து அதுல நான் எனக்கு கிடைக்கக்கூடிய ஞானங்களை வந்து கேட்டீங்கன்னா என்னோட அடுத்த தலைமுறைக்கு வந்து நேரடியாவோ இல்ல கட்டுரைகள் வழியாவோ இல்ல புத்தகங்கள் வழியாவோ கடத்திக்கிட்டு இருக்கிற அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கேன். தமிழகத்தில் இந்த சிறு தொழில் குறைந்த முதலீட்டுல செய்யலாம், ஆனா இதுல ஈடுபடுறவங்க குறைவாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய பார்வையில எதை சொல்லுவீங்க சார்? இதோட வந்து நம்ம நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறவங்க கேள்விக்கு போயிடலாம். நம்ம இது அப்படி என்னுடைய சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. அடிப்படையில என்ன கேட்டீங்கன்னா, நம்ம வந்து கலந்து கொள்றவங்களுக்கு போறதுக்கு முன்னாடி நான் சொல்றது விஷயம் தான். அடிப்படையில ஒரு 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 தமிழ்நாடு வந்து கேட்டீங்கன்னா தொழில் முனைவுக்கான சமூகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது முன்னால கூட இப்பதான் அந்த இறுக்கங்கள் வந்து தளர்ந்திருக்கே தவிர வந்து கேட்டீங்கன்னா இன்னுமே முழு தொழில் முனைவுக்கான ஒரு சமூகமா வந்து கேட்டீங்கன்னா முழு தொழில் முனைவுக்கான சமூகமா வந்து கேட்டீங்கன்னா இன்னும் மாறல. இப்போ ஓரளவுக்கு வந்து கேட்டீங்கன்னா ஒரு ஸ்பான்டனியஸா வந்து கோயம்புத்தூர் பேஸ்ட் வந்து கேட்டீங்கன்னா அந்த நிலத்துல இருந்து வரக்கூடியவங்க தொழில் மீது காட்டுற ஆர்வமும், வேற பக்கத்துல இருக்கிறவங்க விருதுநகர் இந்த மாதிரி ராமநாதபுரம் ஏரியால இருக்காங்க இல்லையா, அவங்க பக்கத்துல இருந்து வரவங்க காட்டுற ஆர்வமும், அப்புறம் இதுக்கும் வந்து கேட்டீங்கன்னா அரசு திட்டமிடல், அப்புறம் இந்த இளைஞர்னால இப்போ என்னன்னா இப்ப நான் சொல்றது ஒரு உதாரணம் சொல்றேன். நான் என்ன கேட்டீங்கன்னா, நான் ஒரு ரொம்ப நாளா வந்து கேட்டீங்கன்னா இது ஒரு வருத்தமாவே பதிவு பண்றேன். நான் என்ன பண்றேன், ரொம்ப நாளா வந்து ஒரு திட்டம் வச்சிருக்கேன். என்ன திட்டம் சொல்லிட்டு இருக்கேன்னா, ஒவ்வொரு ஊர்லயும் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம இருக்கக்கூடிய பசங்கள், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்த மாதிரியான பசங்களை வந்து என்ன கேட்டீங்கன்னா அது சார்ந்த கட்சிகளோ அமைப்புகளோ வந்து என்ன கேட்டீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா அந்த மாதிரியான ஆள்களை எடுத்து நீங்க வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கான ஸ்பான்சர் எல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து நிறைய தொழில வைக்கிறதுக்கு ஒரு பெரிய திட்டம் சொல்லி வந்து நான் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல சொன்னேன். அப்புறம் வந்து கேட்டீங்கன்னா ஒடுக்கப்பட்டவர்களுடைய பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய சில கட்சிகள் பேரெல்லாம் வேண்டாம், அந்த கட்சிகள்கிட்ட சொன்னேன். சில அமைப்புகள் இப்போ புதுசா கிளம்பியிருக்க அமைப்புகள் யாருமே அதெல்லாம் காதல போட்டுக்கலே இல்லை. அவங்க எல்லாருமே வந்து கேட்டீங்கன்னா அந்த தொழில் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, எனக்கு எப்படி இருக்குன்னா எங்கேயோ போகணும், யாரோ ஒருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம வந்து என்ன கேட்டீங்கன்னா 50,000 60,000 சம்பளம் தரணும், நான் வந்து வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் அதிகம். இப்போ என் கடையில நான் சும்மா ஒரு பையன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நான் என்ன சொன்னேன்னா, உனக்கு அதிகமா எவ்வளவு சம்பளம் ரெடி பண்றேன்னு கேட்டேன். உடனே கேட்டா எனக்கு ஒரு 50,000 60,000 இருந்தா போதும் அப்படின்னா. நான் என்ன சொன்னேன் கேட்டீங்கன்னா, சரி நான் என்ன பண்றேன், ஒரு 25,000 காசு வந்து இப்போதைக்கு ஒன்று கொடுத்துடுறேன், ஓகேங்களா? கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். ஒரு 25,000 காசு கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இத்தனை லட்சம் சேலை வந்து நீ மாத்தின நான் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, உனக்கு நான் வர்ற சேல்ல வந்து உனக்கு இத்தனை பெர்சன்டேஜ் கொடுத்துருன்னு சொல்லி அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு பிளான சொல்றேன். அவன் ஒத்துக்கவே இல்லை. அந்த மனநிலை இருக்கு இல்லைங்களா, அந்த ரிஸ்க் எடுக்கிறது, தொழில் பண்ணணுன்ற இது வந்து எங்கேயோ போய் சம்பளம் கிடைக்குது நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா. இப்போ ஒரு 30% growth தான் வந்து தொழில் முனைவு நோக்கி நடந்திருக்கிறாங்க. மீதி 70% வந்து அது வந்து இருக்காது. அதை கிண்டலா பாக்குற பார்வை இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து என்ன கேட்டீங்கன்னா கால் காசுனாலும் கவர்மெண்ட் காசு தான் அப்படிங்கிறது தான் இன்னமும் தமிழ்நாடு மைண்ட்ல வச்சுட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. மகிழ்ச்சி சார். மீனை டோர் டெலிவரியாக கொடுக்கிற ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு தொழில் முனைவோர் இவரு. அதனாலதான் அந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்டேன். எதை செய்தாவது தன்னுடைய வாழ்க்கை தரத்தையும் முன்னேற்றிக் கொள்ளலாம், அதே நேரத்துல எழுதுறதுக்கு இது எதுவுமே தடை இல்லை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து எழுதிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளரை இன்று சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி. நன்றிங்க சார். இனிமே குழுவில இருந்து உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்பாங்க. நன்றி. தேங்க்யூ ஹர்ஷா, தேங்க்யூ. ஸ்ரீதேவி மேம் கேள்வி கேட்கலாம். நேரம் கடந்து போயிட்டு இருக்கு, எல்லாரும் கேள்வியை சுருக்கமா கேளுங்க. வணக்கம் சார். ரொம்ப யதார்த்தமான ஒரு பதிவா இருந்தது.
நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். டெய்லி எழுதணும் அப்படிங்கிற அந்த முக்கியமான இது. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, வன்முறைகளை பத்தி நீங்க சொல்றப்ப நீங்க சொன்னீங்க மாணவர்கள், அதாவது குழந்தைகளுக்கு கூட நம்ம காமிக்கிறப்ப வன்முறை நிறைந்த சினிமா இதெல்லாம் தான் வருது அப்படின்ட்டு. அதை மாற்றக்கூடிய யுக்தியா நீங்க எதை நினைக்கிறீங்க? போய் பார்க்காதீங்க, குழந்தைகளை கூட்டிக் கொண்டு செல்லாதீர்கள் பார்க்காதீங்க. அப்படிங்க. தேவை இல்லாட்டி ஒரு ப்ராடக்ட் வந்து விற்கவே விற்காது, அது எந்த ப்ராடக்டா இருக்கட்டும். இன்னொன்னு, இப்ப இந்த ஸ்கூலுக்கு போறவங்க தான், படிப்பு படித்தவர்கள் தான் வன்முறைக்கு போகிறது இல்ல அப்படிங்கிறது ஒரு தவறான கருத்து அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கூல்லயுமே தர் இஸ் நோ வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறது மறைஞ்சு போயிருச்சு. நீ மார்க் வாங்கு, அதை நோக்கி தான் வந்து பல ஸ்கூல் வந்து நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. சோ இங்க வந்து நம்ம வந்து அமைதி குழுக்கள் ஆர் பீஸ் கிளப்ஸ் அது மாதிரி வச்சா அதோட தாக்கங்கள் எப்படி இருக்கும் உங்களோட? பெரிய ப்ராசஸ்ங்க. இப்ப வந்து என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரம் கடந்துச்சுன்றதுனால என்னன்னா, பெற்றோர்களை பொறுத்தவரை இப்ப என்ன கேட்டீங்கன்னா, போய் தொலைஞ்சா சரின்னு ஸ்கூல்ல விடுறாங்க. ஸ்கூல் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, எங்களை ஏன்டா நீ வந்து கொடுக்குற, நீ தானே பெத்த, நீ பார்த்துக்கோங்கிறாங்க. இப்ப குழந்தைகளுக்கு பொறுப்பு ஏற்பது யார்? பெற்றோர்களா, இல்லாட்டி வந்து கேட்டீங்கன்னா இந்த சமூகமா, அரசா, ஸ்கூலாங்கிற ஒரு குழப்பம் இருக்குல்ல. இந்த குழப்பத்துக்கு முதல்ல செட்டில் ஆயிட்டு வாங்க, அதுக்கடுத்த விஷயங்களை நம்ம அப்புறம் பேசலாம். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப யதார்த்தமா பக்கத்து வீட்டு மனிதர் பேசுற மாதிரியே இருந்தது. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸ்ரீதேவி மேம். வெண்ணிலாக்கா. அனைவருக்கும் இனிய வணக்கம். தொகுத்து வழங்கக்கூடிய சுனிதா அவர்களுக்கும் மிக அற்புதமாக கேள்விகளை கேட்டு பதில்களை அவரிடமிருந்து பெற்ற ஹர்ஷா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய விருந்தினர் அவர்களுக்கும் வணக்கமும் வாழ்த்தும். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு. இப்ப சார் கிட்ட எனக்கு என்ன கேள்வினா, ஊடகத்துறை அப்படிங்கும் போதே பெரும்பாலும் பாருங்க, ஒரு பரபரப்பான ஒரு துறை அது. இந்த பரபரப்பான துறையில இருக்கும்போது மன அமைதிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு செயலா நான் பாக்குறேன். எல்லா ஊடகத்துறையில உள்ளவங்க எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. இப்ப சார் முகத்துல கூட ஒரு அமைதி இல்லாத மாதிரிதான் எனக்கு தோணுது. முகத்தை பார்த்தா கூட அப்படிதான் இருக்கு. இது ஏன்னா பேக் டு பேக் உங்களுக்கு ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்படி மாதிரி இருக்கிற சமயத்துல உங்களுக்கான அமைதியான அந்த நேரமா நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடியது, உடல் ஓட்டம் வந்து அதிகமா தான் இருக்கும். ஒரு செயல் செய்யும் போது மனசு எந்த அளவுக்கு நீங்க அமைதிப்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியா எனக்கு தோணுச்சு. ரொம்ப அருமையான நிகழ்வு சார். அடித்தட்டு மக்களை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அந்த சினிமாக்கு சொல்யூஷன் ஒண்ணு சொன்னீங்க. இப்போ நீங்க பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு தடுக்கிறதுக்கு எல்லாம் வழி இல்லையா? உங்களை மாதிரி ஊடகத்துறைகள் தான் எல்லாமே பிரம்மாண்டமா வருது. இனிமே நீங்க இந்த பாருங்க, நீங்க வந்து உலகத்தை வந்து திறந்து வச்சுட்டீங்க, அந்த சன்னலை வந்து திறந்துட்டீங்க. சன்னலை திறந்தோம்னா அது வந்து அந்த உலகம் வந்து அப்படியே வரவிருக்கிற வரைக்கும் வருது. ஸோ வந்து என்ன கேட்டீங்கன்னா, இதை இனிமேல் தடுக்கலாம் முடியாது, தடுக்கலாம் முடியாது. ஒண்ணு இதோட நீங்க வாழ பழகுங்க, இல்லாட்டி வந்து என்ன கேட்டீங்கன்னா இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா? இதை நான் பார்க்கணும்னா நான் மட்டும் பார்ப்பேன், என் குழந்தைகளை பார்க்க விட மாட்டேன். அந்த மாதிரியான ஒரு மெச்சூர்டா நம்ம மாறுறது தான். இதை நீங்க தடுக்கலாம் முடியாது. அது மாதிரி இதுல இருந்து நீங்க தப்பிச்சு ஓடவும் முடியாது. உங்களை விரட்டிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க தான் முடிவு பண்ணணும். ரிமோட் உங்க கையில தானே இருக்குது. யாரும் உங்க வீட்டுக்குள்ள வந்து அந்த ரிமோட்டை வந்து பிடிச்சி வந்து இதுல ஆன் பண்ணுங்க அப்படின்னா யாரும் சொல்லல. அப்படிலாம் கிடையாது. நமக்கே நம்ம குழந்தை மேல அக்கறை இல்லை, அவ்வளவு. அதை ஒத்துக்கணும். நம்ம கொடுப்போமா குழந்தைக்கு அரளிவதி அரைச்சு கொடுக்குமா? கொடுக்க மாட்டோம் இல்லைங்களா? அந்த வேலையை தானே வேற விதமா நம்ம செஞ்சுட்டே தானே இருக்கிறோம். சினிமா கூட்டு போறோம், அதை கூட்டு போறோம். அது எது எது குழந்தைகள் பார்க்க கூடாதோ அந்த படத்துக்கு தான் கரெக்டா கூட்டு போறோம். டிவியில அதுதான் போட்டு கொடுக்குறோம், எல்லாமே பண்றோம். அப்புறம் என்ன, நம்ம முதல்ல ஒரு விஷயம் வந்து என்னன்னா, நாங்க நல்லவங்க, இந்த சொசைட்டி கெட்டது அப்படிங்கிற ஒரு இதுல இருந்து அந்த பெரிய அது அந்த ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் எஸ்கேப்ஸ். அவன் காட்டுனதுனால நான் பாக்குறேன், அவனை தடுத்துருங்க அப்படின்னா தடுத்தா என்ன ஆகும்? ஒளிஞ்சு போய் பார்ப்பீங்க. நான் தான் அடிக்கடி எழுதுவேன், இதை மீதான் நீங்க அச்சப்பட்டீங்கன்னா அது மேல வந்து தொப்புக்கடின்னு துப்புரவுல போறீங்கன்னு அர்த்தம். அப்படி அல்ல, அதை நேர நின்று பாக்குறது, புரிஞ்சுக்கிறது. இது என்ன செய்ய விரும்புது, இந்த படம் வந்து என் குழந்தைகளுக்குள்ள என்ன செய்ய விரும்புது, ஸோ நான் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வந்து நீங்க தான் முடிவு பண்ணணும். தேங்க்யூ வெண்ணிலாக்கா. பொன் ஏழுமலை ஐயா, கேள்வி கொஞ்சம் சுருக்கமா கேளுங்க, நேரம் கடந்துருச்சு. இல்லம்மா, நான் கேட்கலாமா?
செம்மனிங்கிறவங்க இருக்காங்க, அவங்கள லேர்ன் பண்ணுங்க. அவங்க அன்மியூட் பண்ணணும் ஹர்ஷா. ஓகே. மேம் இருக்கீங்களா? நேரு சார் இருக்காரு. நேரு சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் அன்மியூட் பண்ணுங்க நேரு சார். அனைவருக்கும் வணக்கம். மிக அருமையா கேள்விகளை அமைச்சு ரொம்ப உள்ளார்ந்து கேள்விகளை கேட்ட தோழர் ஹர்ஷாவுக்கு முதல்ல வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ரொம்ப அருமையா இருந்தது அவருடைய கேள்விகள். அது மாதிரி ஊடகவியலாளரும் ரொம்ப வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு ஊடகவியலாளரா சரவணன் இருக்கிறாரு, சரவணன் சந்திரன். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சார். உங்களுக்கு நிறைய நன்றி. செய்திகளை எனக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. அருமையா சுனிதா ரொம்ப நாளைக்கு பிறகு நல்லா ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருக்கீங்க. மகிழ்ச்சி. இப்ப சரவணன் சார், நீங்க சொல்லையில ஒரு செய்தியை சொன்னீங்க. இந்த மாதிரி தொழில் முனைவு பற்றி சொன்னீங்க. ஒரு நண்பர் பேங்க்ல ஒரு பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாரு, தமிழ்நாட்டுல இந்த இந்த மாதிரி கடன் கேட்கிறவங்க, தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப குறைந்த அளவுலயே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மேக்சிமம் இவங்க கேட்கிற கடனே ஒரு 10 லட்சம் 5 லட்சம் இந்த மாதிரி கேட்கறாங்க. ஆனா வடநாடுகள்ல பாத்தீங்கன்னா அவங்க கேட்கறதே பெரிய ப்ராஜெக்டா போட்டு 200 கோடி 300 கோடின்னு கேட்கறாங்க. இந்த மாதிரியான போக்கு வடக்கு இருக்கு, இந்த மாதிரியான போக்கு தெற்கு இருக்குன்னு கேட்டாரு, சொன்னாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? ஒரே விஷயம் தான் சார். இப்ப என்னன்னா, அவங்க நிறைய தொழில் நடத்தி 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 அந்த சூழல்ல இருந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பெரிய விஷயத்த ஆரம்பிக்க முடியுற தன்னம்பிக்கையில இருக்கிறாங்க. நீங்க இன்னமும் நீங்க கேட்டீங்கன்னா, இப்பதான் ஒரு சின்ன லெவல்ல இருந்து நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்கனால உங்களுக்கு அந்த இயல்பாவே அந்த தன்னம்பிக்கை வராது இல்லைங்களா? நல்லா விளையாடி நெட் ப்ராக்டிஸ் பண்ணவன கொண்டு போய் மேட்ச் விளையாட விடுறதுக்கும், நாள் பயிற்சி எடுக்கிறதுக்காக ஒரு நெட் ப்ராக்டிஸ் வந்த பையனை ஒரு மேட்ச் அனுப்புறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அந்த தன்னம்பிக்கை அவங்களுக்குள்ள திரண்டு வந்துருச்சு. தொழில் மீதான தன்னம்பிக்கை, அதை ஆதிக்கம் செலுத்திட முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்குள்ள திரண்டி வந்துருச்சு. நம்மளால இப்பதான் மெதுவா வருது. மகிழ்ச்சி. நல்ல பதில். இன்னொரு நண்பர் வேற மாதிரி சொன்னாரு, நம்ம ஆட்களுக்கு கடனை வாங்கினா கட்டணம்னு ஒரு எண்ணம் இருக்கும், அவங்களுக்கு அதை கட்ட வேண்டிய எண்ணம் இருக்கு, அதனால பெரிய அளவுல வாங்குறாங்க அப்படின்னாரு. நீங்க சொன்ன பதில் ரொம்ப அந்த தன்னம்பிக்கை சார்ந்து இருக்கிறது. நன்றி, மகிழ்ச்சி. நன்றி, மகிழ்ச்சி. நன்றி நேரு சார். ஹர்ஷா, கேள்விகள் இன்னும் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துடலாம். சரவணன் சார். சாருடைய சரவணன் சார் இறுதி கருத்துக்கு அப்புறம் சார், உங்களோட ஃபைனல் நோட் ஃபார் அ குரூப். இல்ல, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என்னன்னா, நீங்க எங்கெங்கேயோ இருக்கிறீங்க. ஆனா என்னன்னா, ஒரு வாசிப்பின் பக்கமா இவ்வளவு ஆர்வமா நீங்க திரள்றது அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா? ஒரு எழுத்தாளனா என்னன்னா, நான் பொதுவா உண்மையை சொல்லணும்னா ரொம்ப பொதுவா விழாக்களுக்கு எல்லாம் போகக்கூடியதை அப்படியே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான். ஆனா நீங்க கேட்ட உடனே நாளே என்ன கேட்டீங்கன்னா, ஓகே அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன கேட்டீங்கன்னா, வாசிப்போம் மாறுங்க. அது ஒரு வாசிப்புங்கிற ஒரு இயக்கம். நீங்க ஒரு எழுத்தாளர் எழுதினாலுமே கேட்டீங்கன்னா, அந்த நூல் முழுமையடைகிறது எங்க கேட்டீங்கன்னா, வாசகன்றது முழுமையடைகிறது. இது கேட்டீங்கன்னா ஒரு ஒரு ப்ராசஸ். 2 பேரும் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு கீழ்ப்பு செயல்பாடு வாசிப்பு. ஸோ அதை நீங்க ஒரு இயக்கமா நடத்தக்கூடிய எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு பூமியில பேசுறதுக்கு. ஆனாலும் எழுத்த பேசணுன்ற ஒரு விஷயத்த நான் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு உண்மையாவே நான் என்னோட நன்றியை தான் சொல்றேன். நான் வாழ்த்துக்கள் கூட இல்லை, பட் நன்றியை சொல்றேன். எனக்கு ரொம்ப உண்மையாவே மகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு நானுமே கொஞ்சம் வாயை திறந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அமைஞ்சது. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி சரவணன் சார். ரொம்ப ஆழமான கருத்துக்களை கடன்னு நிறைய கிடைச்ச கொஞ்சம் நேரத்திலயும் எங்களுக்காக நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. படைப்பும் குழுவின் சார்பாக உங்களுக்கு நன்றி. இணைய அனைவருக்கும் நன்றி. ஹர்ஷா, சிறப்பாக கேள்விகளை கேட்ட உனக்கும் நன்றி. குமரன் சார் நன்றி. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கிறோம்.